தமிழர் தகவல் அரங்கில் தமிழ் ஹெல்ப்லைன்ஸ் நடத்துகிற மீண்டும் ஒரு அறிவியல் தகவல் அரங்கத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காத்திரமான தலைப்பு, ஊடக சுதந்திரமும் தமிழ் பரப்பையும் பற்றி கதைக்க போறோம். இது மிகப்பெரிய ஒரு வாஸ்டான ஏரியா. 4வது எஸ்டேட் என்று சொல்ற தமிழ் ஊடகம் இல்ல ஊடகம் ஒரு ஜனநாயகத்துல முக்கியமான பங்கா வகிக்கிற அந்த ஊடகத்துறையில அடக்குமுறையிலும் உலகெங்கும் பறந்து நடந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும். குறிப்பாக தமிழ் மக்கள் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய நாங்கள் எல்லாரையும் பார்த்து ஆசைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஊடகங்களுக்கு தேவையை செய்யணும் என்று எங்களுக்கு சொல்லக்கூடியதா மிக குறைந்த அளவிலான ஜெர்னலிஸ்ட் தான் வந்திருக்கிறாங்க. அப்படியான ஜெர்னலிஸ்ட்ல நிறைய தங்களை அர்ப்பணிச்சு 2 பேர் நினைஞ்சிருக்கிறோம். முக்கியமான நாள் சாம் பிரதீபன் அரங்கியலுக்காகவும் ஊடகவியலுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து செயலாற்றும் ஒரு நபர். இன்று அவர்கிட்ட தொடங்குவோம். சாம், ஓலியஸ். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இப்படி ஒரு அமர்வை இந்த கருப்பொருள்ல ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கின தமிழ் ஹெல்ப்லைனுக்கு நன்றி. டாக்டர் புவி கதைக்குள்ள நாளைக்கு இந்த ஊடக சுதந்திரத்தினுடைய நாள். எனவே நாங்கள் இந்த தலைப்பில் ஒரு கலந்துரையாடலை செய்யலாம் என்ற அடிப்படையில நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தோம். இது உண்மையில ஜோய் அண்ணா முதல் சொன்னது போல இது ஒரு மிக மிக பரந்த ஒரு விடயத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு தலைப்பு. எனக்கு தெரியல இந்த நாங்கள் ஒட்டுமொத்தமா சந்திக்க போற இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இதுல எவ்வளவு தூரம் நாங்கள் இதை பற்றி டீப்பா போகலாம் என்று. ஆனா இயன்ற அளவுக்கு நான் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இந்த ஊடகத்துறையோட பயணிக்கிறேன் என்ற அடிப்படையில டேஸ்போராவில் புலம்பெயர்ந்த நாட்டில் பயணிக்கிற அடிப்படையில சில விஷயங்களை நான் சொல்லலாம். கதைச்சாக வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. அது பின்னர் கலந்துரையாடல் வரும் பொழுது சில வேளைகளில இது பற்றிய வாத பிரதிவாதங்களோட நாங்கள் உரையாடி கொள்ளலாம். முக்கியமா இப்ப இந்த தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு, ஊடக சுதந்திரம். தனிமனித சுதந்திரம் என்றது வேற விஷயம், அது இருக்குதோ இன்னும் அடுத்த பிரச்சனை. இந்த ஊடக சுதந்திரம் மற்றது, அதுக்குள்ள ஊடக சுதந்திரத்தை பற்றி நாங்கள் கதைக்கிற அதே நேரத்துல தமிழ் ஊடக பிறப்பு என்னுடைய நிலைப்பாடு என்ன, அது இந்த ஊடக சுதந்திரத்துக்குள்ள எங்களுடைய நிலைப்பாகிவாகம் அப்படி இருக்குது, அல்லது தமிழ் சூழல்ல தமிழ் ஊடக பிறப்பில் வேலை செய்கிற ஆக்கள், வேலை செய்கிற ஊடகங்களினுடைய நிலவரங்கள் எப்படி இருக்குது, அது ஒரு அறம் சார்ந்த நெறி சார்ந்த விடயங்களாக இருக்கிறதா, அப்படி இல்லை என்றால் அதுக்கான பின்னணி காரணங்கள் என்ன என்றதை பற்றி ஒரு பகுப்பாய்வாக நாங்கள் கழிச்சு கொண்டு போறது மிக முக்கியமானது என்று நம்புறேன். இது முதல் இந்த விஷயத்தை எனக்கு இதுல நான் இவரோட கேட்டது, இதுல வரப்போற ஆக்கள் இந்த துறை சார்ந்த ஆக்கள் நான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றதை நான் பார்க்கல. ஓரளவுக்கு நீங்கள் பொதுவாகவே ஊடகங்கள் பற்றியும் இந்த ஊடகத்தினுடைய முறைமைகள் பற்றியும் ஊடகத்தினுடைய தன்மைகள் பற்றியும் ஊடகத்தினுடைய பிடிப்புகள் பற்றியுமான ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இருக்கும் என்ற ஒரு தளத்துல நின்று கொண்டு நான் பேசுறேன். இல்லது போய் ஊடகம் என்ற என்ன, ஊடகத்துல எத்தனை வகைகள் இருக்கு, அச்சு ஊடகம், இலத்திரனியல் ஊடகம், அது இதுன்னு சொல்லி அதை காய்ச்சி கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. இட்ஸ் கிளாஸ் ரூம் எனிவே. இது நாங்கள் இதை பற்றி ஒரு கலந்துரையாடுறபடியால் ஊடகம் என்ற புரிதல் எல்லாருக்கும் இருக்கீங்களே. இப்ப பொதுவா நாங்கள் இது பற்றி அனுபவம் இல்லாத கதைக்கைகளை ஊடகம் என்ற என்னன்னு கேட்கணும் உடனே எல்லாருக்கும் ஒரு ரேடியோ, ஒரு டிவியோ, ஒரு பேப்பரோ மட்டும்தான் ஞாபகம் வருதான். என்ன கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்பேன். இந்த ஊடக சுதந்திரத்தை பற்றி கதைக்க முதல் இந்த அரசர் காலத்தில் அந்த முரசறைஞ்சு கொண்டு மக்களுக்கு மெசேஜை சொல்லி கொண்டு போறவன் தான் முதலாவது ஊடகவியலாளன் என்றுதான் என்னுடைய பதிவு. அவன் மக்களுக்கு ஒரு கருத்தை சொன்னான். அங்கிருந்து நாங்கள் இந்த சுதந்திரத்தை பார்க்க வேணும். எனவே அப்படி பார்க்க போனா அவை காற்றிய கலைகள், நாடகங்கள், தெருவழி நாடகங்கள், அரங்குகள், கலைகள் கூட ஒரு வகையான ஊடகம் தான். அது மக்கள் மத்தியில சங்கதியை சொல்றதுக்கு, செய்தியை சொல்றதுக்காக வடிவமைக்கப்பட்ட இதனுடைய பரிமாண வளர்ச்சியில இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிறது தான் அச்சு ஊடகங்களும் இலத்திரனியல் ஊடகங்களும், அது சமூக வலைத்தளங்களும் இந்த ஊடகம் என்ற ஒரு பின்னணிக்குள்ள வந்திருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்தமான இந்த ஊடக முழுமை செழுமை எவ்வளவு தூரம் சுதந்திரமா இயங்குது, அல்லது அந்த சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த சுதந்திரம் என்றது நான் எடுத்தெடுப்பில் நாங்கள் சொல்லுவோம், இந்த வெளிநாடுகள், வளர்ச்சியடைந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் மிக சுதந்திரமாக இயங்குகிறார்கள். இந்த சுதந்திர தளம் குறிப்பாக கிழத்திய நாடுகள்ல
இப்ப எங்களுடைய பிரச்சனை தான் இலங்கை, இந்தியா போன்ற இடங்கள் நாடுகள்ல இந்த ஊடக சுதந்திரம் எங்களுக்கு அவ்வளவாக இல்லை என்பது போன்ற கூறப்பட்டுக் கொள்ற பல மனிதர்களை, பல ஊடகவியலாளர்களை கூட நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனா இப்ப என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த வளர்ச்சியடைந்த மேற்குலத்து நாடுகள்ல கூட ஊடகங்கள் மிக சுதந்திரமாக இயங்குகின்றனவா என்றதை நாங்கள் ஒரு கேள்விக்குட்படுத்தி பார்க்க வேணும். வேலையிடமா எடுத்து பார்த்தால் பிபிசி போல, அல் ஜசீரா போல ஒரு ஊடகங்கள் எங்களுக்கு இல்லை. ஏன் அவர்களுடைய சுதந்திரத்தன்மை, வெளிப்பாட்டுத்தன்மை எங்களிடம் இல்லை. நாங்கள் ஒரு அச்சுறுத்தலுக்குள் ஆட்பட்டிருக்கிறோம். ஊடகத்துறை சார்ந்து பலர் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள், பலர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள், உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது, கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கே நாங்கள் பலன்னு சொல்ல போனால் எங்களுக்கு ராக்கி சிவராமை சொல்லுவோம், நிமல் ராஜனை சொல்லுவோம், சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய பல ஊடகவியலாளர்களை சொல்லுவோம். இந்த ஊடகத்துறை சார்ந்து சுதந்திரமற்ற தன்மையினாலும் அல்லது கட்டுக்கடங்காத வன்முறைகள் அடக்குமுறையினாலும் கொலை செய்யப்பட்ட பல ஊடகங்களை நாங்கள் பட்டியல்படுத்துவோம். ஆனால் இந்த தன்மை மேற்குலத்து நாடுகளில் இல்லையா? இந்த ஊடக சுதந்திரத்தை நான் 3 கேட்டகரியா பார்க்க வேணும். ஒன்று சர்வதேச ரீதியாக, பிறகு தேச ரீதியாக, நேஷன் வைடாக அந்த ஊடக சுதந்திரத்தை பற்றி பார்க்கணும். அது சுதேசிய ரீதியாக, ரீஜனல் வைஸாக இந்த ஊடக சுதந்திரத்தை பார்க்க வேணும். அதுக்கு பிறகு தனி மனித சுதந்திரம் அதுக்கு பின்னால வரும். அப்படி நாங்கள் இப்ப முதல் வந்து குளோபலைஸ்டா பார்க்கக்குள்ள, சர்வதேச ரீதியாக, பூகோள ரீதியாக பார்க்கக்குள்ள உள்ள ஊடக சுதந்திரத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தால், எனக்கு என்ன பொறுத்தவரையில கேட்டீங்கன்னா, ஊடகங்கள் சுதந்திரமாக மேற்கு நாடுகள்ல செயற்படுவதை போல ஒரு மாயை காட்டப்பட்டாலும், ஆனா உண்மையான டீப்பா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அங்கு எங்குமே ஊடக சுதந்திரம் என்றது விரும்பியவாறு இல்லை. சுதந்திரம் என்றதை இதனுடைய அளவுகோலை தீர்மானிக்கிறது பெரிய சக்திகள் இருக்குது. அது ஆட்சி அதிகாரத்தில் உள்ள சக்திகள் தீர்மானிக்குது, அல்லது பணபலம் தீர்மானிக்குது. அது உங்களுக்கு இப்ப உள்ள அமெரிக்காவினுடைய தேர்தலுக்கு பிறகும் அங்க உள்ள ஆட்சி அதிகாரத்துல வந்தவர்களும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரமும் பணபலமும் அப்படியாக உலகத்தினுடைய சங்கதிகளை சொல்றதுக்கு செயற்படுகின்ற பின்புலங்கள் நாங்கள் பார்த்திருப்போம். ஆகவே இந்த ஊடக சுதந்திரம் என்றது தனிய கீழத்திய நாடுகளுக்கு மட்டும், அல்லது இலங்கை, இந்தியா போன்ற நாங்கள் வாழ்கின்ற எங்களோடு மிக நெருக்கமான பரிச்சயமான இடங்கள்ல ஒடுக்கப்படுகின்றது என்ற கருத்தோட நான் பெருமளவில் உடன்படுகிறேன். மற்றது ஊடக சுதந்திரம்ன்றது இப்ப மக்களுக்கு தேவை, மக்கள் விரும்புவதை சொல்லக்கூடிய ஒரு கட்ஸ், ஒரு திறந்த வெளி எங்களுக்கு இருக்குமானால் அது ஊடக சுதந்திரம் என்ற புரிதல் வந்தால், நான் அப்படி சொல்ற ஆக்களோட நான் முரண்படுறேன். என்றால் மக்கள் விரும்புறதை சொல்றது இல்லை ஊடகத்தினுடைய பணி. நீங்கள் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்துல வெளிச்சது போல ஜனநாயகத்தினுடைய 4ஆம் தூண், ஜனநாயகத்தினுடைய காவல் நாய்கள் என்று சொல்றது ஊடகத்துறை என்றால் அதை செய்தா என்ற அதை உலக ஊடகங்கள் செய்யுதா, அல்லது உள்ளூர் ஊடகங்கள் செய்யுதா, இல்ல உலகம் அதை அடையாளப்படுத்துதா, உள்ளூர் ஊடகங்கள் அதை அடையாளப்படுத்துதான்ற பல கேள்விகள் எங்களுக்கு இருக்குது. மக்களுக்கு விரும்புறத சொல்வது ஊடகம் என்ற விடயத்தை நான் முற்றுமுழுதான் நிராகரிக்கிறேன். மக்களுக்கு தேவையானதை கொடுக்கறதான் ஊடகம். அந்த தேவையானது எங்க ஒடுக்கப்படுகின்ற இனம் சார்ந்ததா, அல்லது ஒடுக்கப்படுகின்ற மக்கள் சார்ந்ததா, ஒடுக்கப்படுகின்ற தனிமனிதன் சார்ந்த விடயத்தை ஊடகங்கள் சொல்றதுல முன்னிக்குதா என்றது பார்த்தால் அப்படி இல்லை மேற்கு ஊடகங்கள். இப்ப அண்மையில இந்தியாவினுடைய இடம்பெற்ற இந்த வன்முறைகள் பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். பிபிசி அவர்களை போராளிகள் என்று விழித்தது, அவர்கள் வன்முறையாளர்கள் என்று விழிக்கவில்லை என்பது குற்றச்சாட்டு வருகின்றனவே. மேற்குலத்தினுடைய ஊடகங்கள், சர்வதேச ரீதியா இருக்கிற ஊடகங்கள் யாருடைய குரலாக செயற்படுகின்றன? முழுக்க ஊடகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த குரலாக செயற்படுகிறார்கள், அது அதிகார நலன் சார்ந்து செயற்படுகிறார்கள், அல்லது அவர்கள் விரும்பி செயற்படுகிறார்களா, அல்லது அப்படி செயற்பட வேண்டிய ஒரு சட்ட ரீதியான தேவை இருக்கிறதா என்பது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் வெற்றியடைந்த கலகங்களை புரட்சிகள் என்று சொல்கின்றன, தோல்வியடைந்த புரட்சிகளை கலகங்கள் என்று சொல்கின்றன. இதுதான் ஊடகம் செய்கின்ற இருக்கவே இல்லை. அப்ப உண்மையை சொல்லுதல் ஊடகத்தினுடைய சுதந்திரத்தன்மை என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஆட்சியில் இருப்பவர்களும் அல்லது பணபலம் நிரம்பியவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஊடகம் செயற்படுகின்ற பொழுது அங்கே சுதந்திரம் இல்லை. நான் நினைக்கிறோம் நாங்கள் நெச்சதெஞ்ச சொல்லிட்டு போகலாம்னு சொல்லி மிகச் சாதாரணமா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களினுடைய சமூக ஊடகங்களினுடைய பெருக்கம், அதனுடைய வீச்சு மிக
பரவலாக இருக்குது. அது பட்டி தொட்டி எங்கும் உடனடியாக பாஞ்சு பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் உண்மைகளை பேசுகின்றனர். வெறும் 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 பணம் உழைத்தலுக்காகவும் பரபரப்புக்காகவும் பேசுகின்ற ஊடகங்கள் மாத்திரமல்ல. அது 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 தமிழ் ஊடகங்கள் மாத்திரமல்ல, அது ஆங்கில ஊடகங்கள், ஏனைய நாட்டினுடைய ஊடகங்களாக இருந்தாலும் கூட அங்கே சில அதிகார நலன் சார்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களினுடைய கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றோம் என்கின்ற ஒரு கோட்பாடை வைத்துக்கொண்டு அது ஒரு வகையான அடக்குமுறை, அது ஒரு வகையான ஊடக சுதந்திரமின்மை. நீங்கள் விரும்பின எல்லா கருத்தையும் பேச முடியாது. அது அது சமூக கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் என்ற அடிப்படையிலே அவை ஃபில்டர் பண்ணப்படுது. அவை இப்ப ஏஐட்ட கொடுத்து அது அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மேற்குலத்து நாடுகளுக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அவர்களுடைய நலன் சார்ந்து எது பேசுமோ அவற்றை தவிர மற்றமெல்லாம் இந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் என்ற அடிப்படையில் நிராகரிக்கப்படுகின்ற ஒரு போக்கு இருக்கிறது. இது பொது தளங்களுக்குள்ள வருகின்ற இண்டிவிஜுவலாக செயற்படுகின்ற ஊடகவியலாளர்கள் என்று பார்த்தால் அப்படியானவர்களுடைய குரல் வெளியில வருவது ரீச்சாக இல்லை. அங்கே நாங்கள் அச்சு ஊடகங்கள்ல புத்தகங்களா வந்தாலோ இல்லையா இலத்திரனியல் ஊடகங்களுக்குள்ள இந்த மேற்குலத்தினுடைய ஆதிக்கங்கள் குறிப்பாக இருக்கிறது. இது உலக சூழல்ல இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய தலைமை. நாங்கள் இந்த ஊடக சுதந்திரம் என்பது உலகளாவிய ரீதியிலே இன்று ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு நிலை இருக்கிறதாகத்தான் என்னுடைய அனுபவத்தில் நான் கிட்டத்தட்ட 20 வருடம் தொடர்ச்சியாக இங்க புலம்பெயர்ந்த நாட்டில் ஊடக அனுபவத்தில் இருக்கிறேன் என்ற அடிப்படையில அதை பார்க்கலாம். இதை விட இந்த 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 ஊடக சுதந்திர சூழலுக்குள்ள தமிழ் ஊடகவியலாளர்கள் இல்ல தமிழ் ஊடக பிறப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அது இன்னும் மோசமாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய இலங்கைக்கு வெளியில இல்ல தமிழ் ஊடக பிறப்புக்கு வெளியில இருப்பவர்களுக்கு உலகம் ஒரு அச்சுறுத்தலாக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், மேற்குலகம் சார்ந்த முடிவெடுப்பவர்கள் இந்த ஊடக சுதந்திரத்தை நசுக்கிறாங்கன்னா அது அது மறைபொருளாக இன்டிரெக்டாக தமிழ் ஊடக சூழலையும் அது நசுக்கிறது. ஆனா இதை விட பிரத்யேகமாக தமிழ் ஊடக சூழலில அந்த சுதந்திரமற்ற தன்மைகள் இருக்கிறது. அது 40-50 வருட யுத்த கால பகுதியில நாங்கள் கடந்து வந்த விடயங்கள் இருக்குது. அது நாங்கள் பலவிதமாக பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் 2 முக்கியமா பார்க்கலாம். ஒன்று, சார்பு நிலை அரசியல் இருக்குது எங்களுடைய ஊடகங்கள். தமிழ் ஊடக பிறப்பில பார்த்தால் அந்த சார்பு நிலை அரசியல் ஒன்று கொள்கை அல்லது கோட்பாடு சார்ந்த சார்பு நிலையா இருக்கு. இப்ப ஒரு ஊடகவியலாளன் அல்லது ஊடகத்தை நடத்துகின்றவர்கள் அல்லது ஊடகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று கொள்கை அல்லது கோட்பாட்டினுடைய சார்பு நிலை அரசியலை கூட அந்த ஊடகத்தை நடத்துகிறார்கள். அது இடதுசாரியா இருக்கலாம், வலதுசாரியா இருக்கலாம், அல்லது ஏனைய இசங்கள் சார்ந்து கோட்பாடுகள் சார்ந்த தங்களுடைய எண்ணத்தை மையப்படுத்தி அந்த கருப்பு கண்ணாடிகள் ஊடாக வருகின்ற விடயங்களை மக்கள் மத்தியில் விதைத்து விடுகின்ற ஒரு போக்கு இருக்கிறது. இது ஒரு வகையான சார்பு. என்ன கேட்டீங்க என்றால் ஊடக சுதந்திரம் என்பது எப்பொழுது எந்த முற்சார்பு நிலைகளும் அற்று ஒரு சரியானதை, தெளிவானதை, மக்களின் குரலாக இருக்க வேண்டியதை எந்த விதமான காகிதல் வருத்தலற்று எந்த ஊடகம் வெளியே சொல்வதற்கு நெஞ்சை நிமித்தி நிற்கிறதோ அங்கே இருக்கிறது ஊடக சுதந்திரம். ஆனால் அப்படியான ஊடகங்களை காண்பது மிக அரிது. நீங்கள் சொல்லுவீங்க சில வழியில் சேனல் 4 பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, இது எல்லாமே வேறொரு அஜெண்டா பின்புலமாக இருக்கும். ஆனால் அது எங்களுக்கு சில, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ற வகையில் எங்களுக்கு சில சார்பான விஷயங்களை சர்வதேச ஊடகங்களுக்குள்ள வந்தோன்னா நாங்கள் நினைக்கிறோம் அவங்க நடுநிலைமையா செயற்படுறாங்க அல்லது புகையில் அவங்க ஒரு சுதந்திரமாக செயற்படுறாங்க. ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு உள்ள பேரியர் இருக்கிறது. ஊடகத்தில் ஈடுபடுறாங்க என்ற அடிப்படையில புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. சில தனிப்பட்ட மனிதர்களுக்கும் அது தெரியும். ஆனால் இப்ப அந்த சுதந்திரமற்ற ஊடகத்தினுடைய திணிப்புக்குள்ள எங்களுக்கு ஆதாயமாகக்கூடிய விஷயங்களை நாங்கள் எடுத்து வச்சுக்கொண்டு இதனால் ஊடகம் சுதந்திரமாக இயங்குகின்றது என்ற ஒரு கோட்பாட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை அது இல்லைன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்பு நிலை அரசியல் இருக்கிறது ஊடகங்களுக்கு உண்டு. கொள்கை அல்லது கோட்பாட்டு நிலை சார்ந்த அரசியல் இருக்கு. தாங்கள் ஒரு கோட்பாட்டை வச்சுக்கொண்டு ஒரு கொள்கையை வச்சுக்கொண்டு அது கூட பார்க்கப்படுற ஒரு பார்வையை மக்கள் மத்தியில விதைக்கிறது. இன்றைக்கு அபிப்பிராயங்கள் உருவாகிறது இல்லை, உருவாக்கப்படுது. அந்த உருவாக்கப்படுறதுக்கு ஊடகங்கள், மாஸ் மீடியா, மற்றது இந்த சோசியல் மீடியா மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது. இங்கே அபிப்பிராயங்கள் மக்கள் மத்தியில உருவாகிறது என்பதை விட அது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பல
பின்புலங்கள் செயற்படும். ஒன்று அதிகார மையம், மற்றது பண மையம். இந்த ரெண்டும் தான் முக்கியமானது. இந்த ரெண்டும் ஊடகத்தினுடைய சுதந்திரத்தை எப்பொழுதுமே கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் கீழ்ப்புற நாடுகள்ல மட்டுமில்லை, ஆசிய நாடுகள்ல மட்டுமில்லை, அது மேற்புற நாடுகள்லையும் அது இருக்குது. அதுக்கு எதிரான குரல்களும் ஆங்காங்கு கண்டனங்களாக வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொள்கை அல்லது கோட்பாடு சார்பு நிலை அரசியல் சில ஊடகங்கள் இருந்தால், இன்னும் சில ஊடகங்கள் கட்சி சார்பு நிலை அரசியலுக்கு. இப்போ உதாரணமா இலங்கையினுடைய தேர்தலை எடுத்தால் என்ன, பிரித்தானியாவினுடைய தேர்தலை எடுத்துக்கொண்டால் என்ன, அமெரிக்காவினுடைய தேர்தலை எடுத்துக்கொண்டால் என்ன, ஊடகங்கள் ஒரு கட்சி சார்ந்த அரசியல் நிலைப்பாட்டு எடுக்கிறார்கள். எந்த கட்சியும் சாராமல் ஒரு நடுவு நிலைமையாக நின்று கொண்டு மக்களுக்கு இந்த விடயங்களை சொல்வதற்கான ஊடகங்கள் மிக குறைவு. அது தமிழகத்தில் எடுத்தாலும் என்ன, இந்தியா சூழலில் எடுத்தாலும் என்ன. குறிப்பாக நாங்கள் இலங்கையில் எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த ஊடகங்களை நீங்கள் விரல்விட்டு இப்ப நீங்கள் வெளிப்படையாக நாங்கள் பேசுவோமா இருந்தால் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். எந்த ஊடகத்தை எடுத்தாலும் அது ஒரு கட்சி சார்ந்த அரசியல் நிலைப்பாட்டில் நின்று கொண்டு அடுத்த கட்சி சார்ந்த எதிர்ப்புணர்வுகளை அரசியல் பிரச்சாரமாக தங்களுடைய ஊடகங்களை பாய்க்கின்ற ஊதுகுழல் ஊடகங்களாக குறிப்பாக தமிழ் பரப்பில் என்று நம்பி வருகிறது. ஆனால் இது வெளிப்படையாக தமிழ் சூழல்ல தெரியும். ஆனால் மேற்குலக நாடுகள்ல அது வெளிப்படையாக லீகல் பிரச்சனை இருக்கிறதால அப்படி காட்டிக்கொள்ள மாட்டார், தெரியாதது மாதிரி. ஆனால் ஒரு ஒரு கோட்பாடு சார்ந்த அரசியல் நலன் சார்ந்து அல்லது கட்சி சார்ந்த நிலைப்பாட்டை சார்ந்து கொண்டு மக்கள் மத்தியில் அபிப்பிராயங்களை உருவாக்குகிறார். எனவே எவனிட்ட பணவலமும் அதிகாரப்பலமும் கூட இருக்குதோ அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணுறது மக்களிட்ட அபிப்பிராயங்களை உருவாக்குறது. அது அரசியல் மாற்றங்களையும் ஏனைய இதர மாற்றங்களையும் இந்த உலகத்துல கொண்டு வர்றதுக்கு அது மிக பிரதான பங்கு வகிக்குது. அண்மை உதாரணம் டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையும் அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள், நான் பேர் சொல்ல உங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்களுடைய பின்னணி கூடாக எப்படி இந்த அபிப்பிராயங்கள் மக்கள் மத்தியில் உருவாக்கப்படுகிறது. அது ஒரு கட்டத்துல ஒரு வகையான நான் வயலண்ட் என்று சொல்லி கொண்டு ஒரு வகையான வயலண்டான விஷயம் தான் பெறும். அது பிசிக்கல் வயலண்டா இருக்காது, மென்டல் வயலண்டா இருக்கும். அல்லது வேணும் ஒரு 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 கருத்தை விதைக்கிற கருத்தை ஒரு மனிதன் மீது விருப்பமின்றி துணிக்கிறது கூட ஒரு வகையான ஒரு ஒரு வன்முறை சார்ந்த போக்காகத்தான் பார்க்க வேணும். இந்த உலக ஊடகங்கள் எல்லாம் இதற்கு பின்னால நிற்கிறார்கள். ஆங்காங்கே ஒரு சில குரல்கள் இவற்றிற்கு எதிராக போரிட்டு எழுந்தாலும் கூட அந்த குரல்களுடைய வீச்சு போதாமையாக இருக்கின்றது. இது உலக பரப்பில், இதுக்கு தமிழ் பரப்பும் மிக ஒரு ஒரு புறநடையாக இருக்கும் என்பது சந்தேகமான விடயம் தான். ஆனால் அதுக்கு புறநடையாக இருந்து புறப்படுகின்ற ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற வசந்த விக்ரமசிங்க சிங்கள பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பல ஊடகவியலாளர்களை சொல்லலாம். இன்னும் உயிருக்கு பயந்து வெளிநாடுகளிலே வந்து தங்கிக் கொண்டு தங்களுடைய ஊடக பணி சார்ந்த மிக காத்திரமான ஆற்றல் உள்ளவர்கள் ஒளிந்திருக்கக்கூடிய பல விடயங்களும் இருக்கின்றன. இந்த உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது. இந்த இரண்டு விஷயம் சொன்னால் ஒன்று கொள்கை அல்லது கோட்பாடு சார்ந்த சார்பு நிலை அரசியல் ஈடுபட்டிருக்கிறோம், கட்சி சார்பு நிலை அரசியல் இருக்கிறது, அதுக்கு அங்கால இனச்சார்பு நிலை அரசியல் அது எங்களிடையும் இருக்குது. இப்ப தமிழ் பகுதியிலையும் இருக்கு. நாங்கள் வந்து நாங்கள் தமிழர் என்கின்றதும் தமிழ் இனம் அல்லது ஒரு தேசியம் என்ற அடிப்படையில் அந்த கண்ணாடிகளுக்கு கூடாக பார்த்து கொண்டு ஒரு ஊடக சூழலை நாங்கள் செய்தால் கூட அது ஒரு வகையான சார்புநிலை அரசியல் தான். சார்பு நிலை எடுக்கிறோம். இப்ப ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு, சிங்கள ஆசிரியர் ஒரு பத்திரிகை ஆசிரியர் எழுதினார், நடுநிலைமையாளர் எந்த பக்கம் என்று சொல்லி. அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு. நடுவு நிலைமை என்றது இல்லை என்ற ஒரு கோட்பாட்டு பெற மாதிரி ஏதோ ஒரு சார்பு நிலை எடுத்துத்தான் ஊடகங்கள் செய்யப்படும் என்று ஒரு பெரிய ஊடகவியலாளருடைய பேர் எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் போட்ட தலைப்பு இப்படித்தான், நடுவு நிலைமையாளர் எந்த பக்கம் என்று சொல்லி. அப்ப ஏதோ ஒரு பகுதி சார்ந்த சார்பு நிலையில ஊடகங்கள் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் இந்த 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 எந்த பக்கம் என்றது அது ஒரு இனமாக ஒரு இனத்தினுடைய தேசியத்தினுடைய பக்கமாக நின்றால் அது சரி என்றும், அதை தாண்டி போகின்ற பொழுது தவறு என்றும் ஊடகங்கள் கூட தன்னை ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் செய்ய பார்க்குது. ஒரு நடத்தியில் செய்து ஒரு நியாயப்படுத்தி கொண்டு ஒரு போக்கு தமிழ் சூழல் இருக்காகவே கொள்கை அல்லது கோட்பாடு சார்ந்த சார்பு நிலையில செய்யப்படுற ஊடகங்கள் இருக்குது தமிழ் ஊடக பரப்பில. உலக ஊடக பரப்பிலையும் தான் கட்சி சார்பு நிலை அரசியல், அதாவது அரசியலை தீர்மானிக்கின்ற கட்சி சார்ந்து தங்களுடைய கண்டபடியாக தான் தமிழகத்துல சன் டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவி எல்லாம் கட்சி சார்ந்த அரசியலுக்குள்ளாக வந்த ஊடகங்கள். தமிழ் ஊடக பிறப்பில நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தா அதுக்கு பின்னால வேற ஒன்றும் இல்லை. சன் டிவி என்ன பேசுமன்றது எங்களுக்கு தெரியும், விஜய் டிவி எதை பேசுமன்றது எங்களுக்கு தெரியும், ஜெயா டிவியினுடைய அரசியல் கோட்பாடு என்னன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப இது ஆளும் தரப்புகளினுடைய அல்லது அதிகார நலம் சார்ந்தவர்களினுடைய ஊதுகுழல் பீரங்கிகளாக இருக்கக்கூடிய ஊடக பிறப்புகள்லாம் பொதுவாக தமிழ் சூழல் பிறப்ப இருக்கிறன்றது மிகப்பெரிய அபத்தம். ஆனா அதனால அது மேற்குள்ள நாடுகள்ல அது இல்லை என்றதல்ல, இருக்குது. ஆனால் அது வெளித்தெரிவதிலே ஒரு ஒரு
ஒரு குறைபாடு இருக்கிறது. இந்த வகையில தான் நான் சமூக வலைத்தளங்களினுடைய பெருக்கத்தை நான் அதிகம் விரும்புகின்றேன். ஏனென்றால் அது அது அதில் சில கட்டுப்பாடுகள், பல கட்டுப்பாடுகள், நீக்கங்கள் இருந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்குள்ள அமெரிக்க நலன் சார்ந்து, பிரித்தானிய நலன் சார்ந்து, அல்லது உலகத்தினுடைய போலீஸ் என்று தங்களை காட்டிக்கொள்ள விரும்புகிற, தாங்கள் போலீஸாக இருக்க விரும்புகிற நாடுகளுக்கு எதிரான அல்லது அவர்கள் விரும்பாத அவர்களுக்கு கசப்புணர்வை தருகின்ற இந்த விடயங்கள் நீங்கள் சமூக வலைத்தளங்கள் பதிவேற்றால் நீக்கப்படுகின்றன. இப்ப விடுதலை புலிகளை நாங்கள் போராளிகள் என்கின்றோம், விடுதலை போராளிகள் என்கிறோம், அவர்கள் வன்முறைவாதிகள். நாங்கள் விடுதலை போராளிகளாக அவர்களினுடைய ஆயுதத்துக்கு அப்பாற்பட்ட சில போராட்டங்களை நீங்கள் பதிவேற்றினால் விடுதலை புலிகள் என்ற அடிப்படையிலே அது ஒரு 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 வயலண்ட் ஒரு வன்முறையான டெரரிசம் ஆக்டுக்கு கீழே அந்த அந்த விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் நீக்கப்படுதாவே அங்க கூட விதிவிலக்கில் ஒரு சுதந்திரமான சமூக வலைத்தளங்களா இல்லை. எங்கள்ட கருத்து சுதந்திரம் இருக்குது, நாங்க போயிட்டு வருகுது, நாங்கள் அந்த கருத்துக்களை சொல்றோம் என்று நாங்கள் சொல்றோம். ஆனா அது பொதுவழிக்கு சமூகத்திட்ட போய் சேர்றதுல நிறைய ஃபில்டர்ஸை தாண்டி வர வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த 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 சமூக வலைத்தளங்களுக்கு இந்த மிக விரைவாக மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை விட இப்ப மிக வேகமாகவும் விரைவாகவும் ஒரு சின்ன கேமரா கருவியோடையும் சின்ன பேனாவோடையும் எழுத்துக்கூடாகவும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த இந்த காவலரங்களை, இந்த தடுப்பு அரண்களை தாண்டி மக்கள் மத்தியில போகும் பொழுது அது கடைசியில போய் ஃபில்டர் பண்ணி போற எண்டு ப்ராடக்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது யாரோ ஒருவருடைய அதிகார நலன் சார்ந்த அல்லது ஆட்சி நலன் சார்ந்த வியாபார நலம் சார்ந்த விடயங்களோட தான் வந்து நீக்கிறது ஒரு மிக முக்கியமானது. அதை விட சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக இன்னைக்கு யாரு ஜேர்னலிஸ்ட், சமூக வலைத்தளங்களை நடத்துறவங்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட், அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங்கோட ஜேர்னலிஸ்ட் பற்றிய எத்திக்ஸோட மீடியா எத்திக்ஸோட இயங்குகிறார்களா? குறிப்பாக தமிழ் சூழல் என்று சொன்னால் அது மிகவும் அவத்தமானது. இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில கோட்டை போட்டுட்டு மயக்கத்துக்கு முன்னு ஒருத்தன் இருந்தாலும் அவன் ஊடகவியலாளர் என்று சொல்ற ஒரு அவத்தம் தமிழ் சூழல் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மீட்ல மைக்க பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணி அவன் ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்ற ஒரு அவத்தமான சூழல் தமிழ் சமூக பரப்பில் இருக்குது. அப்ப இந்த ஒரு 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 விடயத்துல நின்று கொண்டுதான் நாங்கள் இந்த மீடியா எத்திக்ஸை பற்றியும் இந்த மீடியா ஃப்ரீடத்தை பற்றியும் நாங்கள் மிக சீரியஸாக கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆனால் இது நாங்கள் கதைக்கலாம், ஆனால் இதை மாற்றத்துக்கு நீண்ட காலமாக நிறைய போராடி இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்வையை பள்ளி கொடுத்திருக்கிறாங்க. அட்ரஸ் இல்லாதவங்களாக உலகத்துக்கு மக்களுடைய சங்கதிகளை சொல்லவனுக்கு உள்ளூர் முகவரிகை இல்லாமல் போன ஒரு 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 பின்னணி இதான் இந்த கருத்தரங்குக்காக மட்டுமில்லை மிக வேதனையுடன் இந்த ஊடக பரப்பில் நான் வேலை செய்யற அடிப்படையில் பதிவு சேர்த்துக் கொள்றேன். அப்ப இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த மிக காத்திரமா வேலை செய்யக்கூடிய ஊடகவியலாளர்கள் மறைந்து போகும்போது எல்லாரும் ஒரு சின்ன போனும் ஒரு இன்டர்நெட்டும் இருந்தால் நான் ஒரு ஊடகவியலாளர் வந்து விடலாம் என்று விழிக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு மீடியா எத்திக்ஸ் தெரியாது, எதை சொல்றேன் தமிழ் ஊடக பரப்பில் எதை சொல்றேன்னு தெரியாது. அவன் வந்து வல்கரான விஷயங்களையும் எது பரபரப்பை தருகிறதோ, எது பணத்தை தருகிறதோ, எது ஃபாலோவர்ஸை கூட்டி தருகிறதோ, எது பலரிடம் லைக்களை கொண்டு வருகிறதோ அந்த விஷயங்களை கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது விவேகமான செய்திகளை ஊடகங்கள் தருவதை விட வேகமாக யார் கொடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு வேக குதிரை ஓட்ட போட்டியிலே சில சங்கதிகளை முந்தையெல்லாம் ஊடகங்கள்ல ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு மாற்று கருத்து இல்லாத அப்படியே மிக நம்பகத்தன்மையான ஊடகங்களாக இருந்தன. இப்ப சுதந்திரம் என்பது நம்பகத்தன்மை சார்ந்தபடிதான். இன்று ஊடகங்கள் ஒன்று சொன்னால் அதை வேற 4 இடத்துல நாங்கள் உறுதிப்படுத்தாமல் சில விடயங்களை மக்களுக்கே தெரியும், அதை சொன்னா நம்புறது இல்லை. அது பின்னணியில கட்சி சார்ந்த அரசியல் இருக்கும், கோட்பாடு சார்ந்த நலன் இருக்கும், பணம் சார்ந்த நலன் இருக்கும், அதிகாரம் சார்ந்த நலன் இருக்கும். எனவே ஒரு 4 இடத்துல ரிசர்ச் பண்ணி போட்டுத்தான் செய்திகளை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு வகையான சுதந்திரமற்ற தன்மை. இது ஊடக சுதந்திரம் இருக்குங்கால ஊடகம் சொல்ற வாசகனுடைய அல்லது நேயர்களினுடைய சுதந்திரத்தினுடைய ஒரு அச்சுறுத்தலாக பாரு. நாங்கள் ஒரு சுதந்திரமாக ஒரு விஷயத்தை கண்ண மூடிக்கொண்டு நம்ப முடியாத அளவுக்கு தான் ஊடகங்களுடைய செயற்பாடு இருக்கிறது. அது இது வந்து இப்ப ஒரு வரைதொகை இல்லாமல் உருவாகி கொண்டு வருகின்ற சமூக வலைத்தள ஊடகங்களை பற்றி நான் சொல்றேன். ஆனால் நான் அப்படி இருந்தும் கூட சமூக வலைத்தள ஊடகங்கள் மீது மிகப்பெரிய காதலும் பக்தியும் வைத்திருக்கிறேன் என்றால் மக்கள் மத்தியில் மிக வேகமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அவர்களிடம் இருக்கிறது. இறுதியாக அதை பார்த்தால் கூட இவர்களும் அபிப்பிராயங்கள் உருவாக்குகிறார்கள். இப்ப இலங்கையில ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது என்பிபியினுடைய வருகைக்கு நடந்த காலப்பகுதிகளில் பல யூடியூப் தளங்கள் அவர்களுக்காக வேலை செய்திருந்தார்.
அதுக்கு பின்னாலே உறுதிப்படுத்தப்படாத தகவல் எனக்கு தெரியாது. அதுக்கு பின்னால ஒவ்வொரு காணொளிக்கும் ஒவ்வொரு காட்சிக்கும் இவ்வளவு என்று பேரம் பேசிய வியாபாரம் அங்கே இருக்கின்றது. எனவே பணமும் அதிகார நலன்களும் இன்று ஊடகங்களை பேச வைக்கின்றன என்பது சீரியஸாக இன்றைக்கு ஊடக சுதந்திரத்தை பற்றி நாளைய நாளில் நீங்கள் இப்படி ஒரு கருத்தரங்கு வைக்கிற உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லாட்டினது பயிராட்டினது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கவே நாங்கள் சீரியஸா ஊடக சுதந்திரம் பற்றி பேசுகிறோம். ஆனால் ஊடகங்களுடைய போக்கும் வீச்சும் நகர்வும் இப்படியான ஒரு சூழலில் இருக்கிறது என்பதை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றது நான் சார்பு நிலை அரசியல் என்ற 3 விஷயங்கள் சொன்னான். கொள்கை அல்லது கோட்பாடு அரசியல், கட்சி சார்ந்த அரசியல், இன சார்பு நிலை அரசியல். சிங்களவனாக தான் இருந்து கொண்டு, இல்லை தமிழனாக நான் இருந்து கொண்டு, இல்லை ஆசிய நாட்டவனாக நான் இருந்து கொண்டு, ஐரோப்பியனாக நான் இருந்து கொண்டு, அல்லது அமெரிக்கனாக நான் இருந்து கொண்டு, அந்த கண்ணாடி கூடாக நான் ஊடகங்கள் வழியாக ஒரு விஷயத்தை நாங்கள் திணிக்கின்ற பொழுது அங்கே நான் சுதந்திரம் இல்லை. நான் சுதந்திரமாக தான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமான ஊடக சுதந்திரம் என்று பார்க்கும் பொழுது நீ ஒருவனுடைய அழுத்தத்தின் பேரால் நாங்கள் இந்த விடயத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு வருகின்ற பொழுது அங்கே அது ஊடக சுதந்திரம் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே எங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்தது அதிகார மையங்களுக்கான அரசியல் இருக்குது. அது ஆட்சி அதிகாரத்தின் பாற்பட்டது, பணபல அதிகாரத்தின் பாற்பட்டது, ஆயுத அதிகாரத்தினால் கூட பட்டது. இந்த ஆயுத அதிகாரத்தினால் பட்டது என்பதை நான் அதிகம் ஆழமாக நான் கிளற விரும்ப இல்லை. என்றால் அதுக்குள்ளால கிளறப்படுகின்ற புண்கள் சில வேளைகளிலே மிக மோசமான நாட்டத்தை எங்கள் மத்தியில் கொண்டு வரும். அதனால ஆயுத அதிகாரத்துக்கு உட்பட்டு செயற்படுகின்ற ஊடக முறைமைகள் கூட சுதந்திரமற்ற தன்மையாக அது உலக ரீதியாகவும் ஆசிய ரீதியாகவும் இலங்கை ரீதியாகவும் தமிழர்கள் ரீதியாகவும் கூட அதை நாங்கள் வகுப்பறிந்து கொண்டு பார்க்கலாம். எனவே ஊடக சுதந்திரம் என்பது யாரோ ஒரு வர்க்கத்தினருடைய அதிகார மையத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய பண அதிகாரத்தினுடைய அழுத்தங்களின் பேரில் தான் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றது. அதை மீறி செயற்படுகின்ற ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், ஊடகங்கள் இல்லாதொழிக்கப்படுகிறது, அல்லது அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள், அல்லது அச்சத்துடன் ஒரு திரைமறைவாக தங்களுடைய ஊடக பணிகளை மூடி மறைத்து விட்டு அமைதியாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய அனுபவத்திலே. அதனால் நான் சொல்லிட்டு இருந்ததுக்காண்டி இதுதான் முடிந்த முடிவு, அது முடிய கலந்துரையாடல் இருக்கு. எங்களோட மாற்ற கலத்திருக்கிறோம் உங்களுடைய கருத்து. இது என்னுடைய அவதானமும் என்னுடைய கருத்தை மட்டுமே. ஆனால் நாங்களும் தான் தொடர்ச்சியாக ஒரு சுதந்திரமான ஊடகத்தை டாக்டர் புவி ஆரம்பத்தில் சொல்லியிருக்கல, எங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஊடகம் உண்டு இல்லை. எங்கள்கிட்ட இப்ப தமிழ் தரப்புல பாத்தீங்கன்னு சொன்னால் கனவேர் எங்கள்கிட்ட வந்தது. நாங்கள் பிபிசி மாதிரி ஒன்றை தொடங்க போறோம், அல் ஜசீராவின் மாதிரி ஒன்று தொடங்க போறோம், உலக தமிழருக்குரிய ஒரு குரலாக நாங்கள் இருக்க போகிறோம் என்பது போன்ற பலர் வந்தார். பல படையணிகள் ஏறி வந்தது. ஆனால் எல்லாம் காற்றோட காற்றாக காணாமல் போனது. பின்னணியில் இருக்கக்கூடிய எனக்கு தெரியும் உலக தமிழர்களுடைய குரலாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகமாக நாங்கள் வர வேண்டும் என்று சொன்ன பல ஊடகங்கள் இலங்கையிலே போய் ஒரு கட்சியை தொடங்குவதற்காக அதற்கு பின்னணியிலே பணத்தை கொடுத்து ஒரு அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி ஊடகங்களை அவர்கள் தொடங்கியதற்குரிய பின்னணியே தங்களுடைய குரலால் ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும், அரசியலிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தாங்கள் விரும்புகின்ற ஒரு மாற்றத்தை, தான் விரும்புகின்ற ஒரு கட்சியை அரசியலிலே இழுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சார்புநிலை அரசியலுக்கூடாக ஊடகங்களை தொடங்கிய பலரை நாங்கள் அறிவோம். எனவே இந்த அபத்தம் தமிழ் சூழல் தரத்தில் இருக்கிறது என்பதனாலே உலகத்திலே அது இல்லை என்பதல்ல. அமெரிக்கா முதல் கொண்டு ஏனைய வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட இதே நிலைதான் இருக்கிறது. ஆனால் அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எங்கள்கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூழல். நான் நினைக்கிறேன், நான் சில வேகமாக காய்ச்சிட்டேன். நான் எனக்கு நேரம் சில வேளையில காணாததால வேகமாக காய்ச்சிருப்பேன். இது ஒரு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி இந்த தலைப்பு வந்து ஒரு புரோடான விஷயம். இதனுடைய நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களை பற்றியுமே நீளமாக ஆழமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட புள்ளிவிவர தரவுகளோட ப்ரூஃபோட சில விஷயங்களை கதைக்கலாம். ஆனால் இதுல இருக்கக்கூடிய ஊடகம் சார்ந்து செயற்படுறதால இதுல இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் எனக்கும் இருக்கு. ஆனால் இப்ப ஊடகங்களிடம் நான் குறிப்பாக தமிழ் ஊடக பிறப்பு நான் பார்த்தா நான் ஊடகங்களிடம் பகிரங்கமாக இந்த தளத்தை விடுறேன் என்று சொன்னால் உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்தால் அல்லது இருந்தால் அமைதியாக இருக்கலாம். அதாவது ஒரு உண்மையை சொல்லாதிருப்பது வேறு, ஒரு பொய்யை சொல்வது வேறு. நாங்கள் உண்மையை சொல்லாதிருந்தால் பரவாயில்லை, ஆனால் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களாக வருவது இது ஊடக சுதந்திரத்தினுடைய ஒரு இன்டர்னலி எங்களுடைய சுதந்திரமாக செயற்படுறோம் என்று பார்த்தால் இல்லை. அது மறைமுகமாக எங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. இதோட நான் நிறுத்திக் கொள்றேன். வேறு எதுவும் கேள்விகள் கலந்துரையாடல் இருந்தால் நாங்கள் தொடர்ந்து கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய ஒரு ஆழமான மிக பிறந்த பரப்பு
எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நீங்க ஒரு 20 வருடம் தொடர்ச்சியா ஊடகத்துறையில இருக்கிறாள்ன்றபடியா தனிப்பட்ட முறையில நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய சில கேள்விகள் கேட்கிறேன். எங்கட போராட்டம் முடிவற காலத்துல 2003ல நினைக்கிறேன், இந்த போராட்டத்துக்கு முக்கியமா என்ன உதவி செய்யணும்னு உலக நாடுகள் முன்னுக்கு வரைக்க அமெரிக்கா கொடுத்தது மீடியா கவரேஜ். எல்லா ஆயுதங்களிலும் பார்க்க மீடியா கவரேஜ் முக்கியமா பார்க்கப்பட்டது. அந்த மீடியாவோட இம்பார்ட்டன்ட் எங்கட சமூகத்துல உணரப்படுதா? அது முதலாவது கேள்வி. ஒரு மீடியா ஒன்று கட்டாய தேவை ஒன்று இருக்குது. சரியான மீடியாவை இருக்கணும், ஒரு பக்கம் சார்பா நோ பயஸ் இல்லாத ஒரு மீடியாவை இருக்கணும் என்ற எண்ணம், அது என்ன ஒரு கருத்தை மதிக்கணும் என்ற எண்ணம். இங்க பாத்தீங்கன்னா மனித சுதந்திரத்தோட இது இன்பெடட், அதாவது மீடியா சுதந்திரம் இஸ் இன்பெடட் இன் தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் பிரிட்டிஷ். அப்படியான நிலைமை இருக்குதா? இல்ல. அது எங்கட சமூகத்துல, குறிப்பாக தமிழ் சமூகத்துல இந்த மீடியாவோட இம்பார்ட்டன் உணரப்படுதுதா? ரெண்டாவது, நீங்க முன்னு சொன்ன மாதிரி தான், ஒரு ஒரு மயக்க பிடிச்ச காய்ச்சி ஒன்னா ஒரு ஊடக கருத்து வர்ற மாதிரி, நாங்கள் இந்த போராட்ட காலகட்டத்துல தமிழ்நெட் ஒரு நம்பகத்தகமான ஒரு முக்கியமா தமிழ் மக்கள் நம்பக்கூடிய ஒரு ஊடகமா இருந்தது. இப்ப தமிழ் மக்கள் நம்பக்கூடிய ஒரு ஊழியமா தேடி பிடிக்கவே கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இந்த தேவை எம்ப சமூகத்துல உணரப்படுதா? இல்ல இப்ப நீங்கள் சொல்ற சரி. இப்ப ஊடகத்தினுடைய பவர் மக்களுக்கு தெரியாம இல்ல, மக்களுக்கு அதனுடைய பவர் சரியா தெரியுது. அந்த நான் ஆட சொல்லல, அந்த பவர் தெரிஞ்சபடியா தான் அந்த குறிப்பாக சமூக வலைத்தளம் என்றத மிகப்பெரிய பலமான ஊடகமாக பயன்படுத்தி என்ன அபிப்பிராயங்களை உருவாக்கி பாராளுமன்றத்துக்கு சென்ற பலரை நாங்கள் அறிவோம். அப்ப இதனுடைய பவர் மக்களுக்கு தெரியாம இல்லை, இது மக்கள் மத்தியில இந்த பவர் செல்வாக்கு செலுத்தும் என்பதை நன்கு தெரிந்து கொண்டு அதை ஊடகவியலாளர்கள் பாவிப்பதை காட்டிலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருபவர்கள், பணபலம் பொருந்தியவர்கள், அதிகார நலம் சார்ந்தவர்கள் அதை மிக மிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் சொன்னதை போல உண்மையை பேசுகின்ற, சரியானதை சொல்கின்ற ஒரு ஊடகம் உங்களுக்கு வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வர்றவர்கள் எல்லாரும் உண்மையை தான் சொல்லுகிறார்கள். நடுநிலைமை என்பது நான் ஏற்கனவே சொல்ல வரேன், ஒரு பயஸ் இல்லாத மீடியான்றது இது எந்த கோட்பாடின் அடிப்படையில் அவன் சொல்லினது மாதிரி நடுநிலைமையாளன் எந்த பக்கம், அவனுக்கு ஒரு பக்கம் இருக்கு, அவனோட நிலை சார்ந்துதான் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்குது. அப்படி இல்லாமல் இருந்தால் நீங்க ஊடகத்துக்குள்ளால உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாது என்கின்ற பார்வை மக்கள் மத்தியிலே இருக்கிறது. வென்னால் நீங்கள் கேட்கிறது என்னன்னு சொன்னால், ஒட்டுமொத்த சமூகமும் நாட்டமடைந்து இருக்கின்ற பொழுது ஒரு ஊடகம் பசுமையான புரட்சியை செய்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க. இல்லை, அந்த அந்த ஊடகம் அந்த சமூகத்துக்குள்ளான் இருக்க போகிறது, அந்த அதிகாரத்துக்குள்ளேயும் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளேயும் தான் இருக்க போகிறது. இது மாற வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமான மாற்றத்தை கொண்டு வரும். நாங்கள் இல்லை இல்லை என்றால் நீங்கள் அதுக்கு புரட்சிகளை சொல்லி வெளிக்கிடுவீங்கன்னு சொன்னால் இன்னும் பல தராக்கி சிவராம்களும், இன்னும் பல நிமலராஜன்களும், இன்னும் பல வசந்த விக்ரமசிங்கர்களும் உருவாவார் தமிழ் சூழல் பிறப்பிலே அல்லது சிங்கள சூழல் பிறப்பிலே. இந்த இரண்டாவது கேள்வியா இருந்தது ஒரு உண்மையான உண்மையை தரக்கூடிய இப்ப உள்ள, நீங்க இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க ஆன்சர் பண்றதுக்கு. நீங்க இந்த ஊடகத்துல இருக்கிறீங்க, இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கீங்க, இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற நீங்க பின் பாயிண்ட் காட்டுறது கஷ்டமா இருக்கும். நீங்க ஒரு பொதுவாக ஆன்சர் பண்ணலாம் நினைக்கிறேன். தமிழ் பரப்பில சர்வதேச ரீதியிலே குறிப்பாக தமிழ் மக்களுக்கு உண்மையை சொல்லக்கூடிய, தமிழ் மக்கள்கிட்ட இன்டீரியர் ப்ராப்ளம்ஸ் அது சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஒரு ஊடகம் என்று நாங்கள் காட்டக்கூடிய ஊடகங்கள் இருக்குதா? அந்த தேவையை அவையிலாவது உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவை இருக்குது. ஆனால் நான் உட்பட அதுல எவ்வளவு தூரம் 100% நான் விரும்பினால் கூட சில விஷயங்களை நகர்த்த முடியாத அளவுக்கு நாங்கள் இது குளோபல் வாயிலாக பார்த்தால் உலகத்தினுடைய சில பிடிமானத்துக்குள்ள நாங்கள் விரும்பாமலும் இருக்கிறோம். அதை கட்டுடைச்சு கொண்டு வரணும்னு சொன்னா நாங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குது. இப்ப நான் சொல்லுகின்ற ஒரு உண்மை, முதலில் அமெரிக்கரை சந்தோஷப்படுத்த வேண்டும், ஐரோப்பியர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், ஆசியாவினுடைய வல்லரசுகளை சந்தோஷப்படுத்த வேண்டும், நான் ஒரு தமிழன் என்று பார்த்தா இலங்கை அரசாங்கத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும். இவ்வளவு விருப்பங்களையும் தாண்டித்தான் ஒரு உண்மை சேர வேண்டியிருக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய அவலம். நீங்கள் இதை தாண்டி இல்லை, நாங்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு மும்மொழியிலையும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு ஊடகத்தை இவ்வளவத்தையும் தாண்டித்தான் அந்த உண்மை போய் சேர வேண்டும் கேலரிக்கு. அதுக்கு வேறொரு ஸ்ட்ராட்டஜி போட வேண்டும் நாங்கள். அது ஒரு காலத்தில் இருந்தது. இந்த பயஸ் இல்லாத செய்திகளை இப்ப உதாரணமா பார்த்தால், இப்ப நான் ஒரு ஊடகத்துல பணியாற்றேன். நான் என்னுடைய ஊடகத்தில் நான்
பேர் குறித்து சொல்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அது தயாரிக்கணும். இப்ப ஒரு ஒரு செய்தியான உண்மை செய்திகள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், தாங்கள் விரும்புகின்ற செய்தியை ஊடகங்கள் போட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மக்களுக்கு கொண்டு வந்து விட்டது. அது நீண்ட பெரும் காலப்பகுதி. இப்ப உதாரணமாக ஒரு 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 ஈழத்தமிழன், ஒரு 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 யாழ்ப்பாண தமிழன், ஒரு வட்டக்கிழப்பு தமிழன், ஒரு திருவண்ணாமலை தமிழன், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழன் புலம்பெயர்ந்த நாட்டிலே இப்படி ஒன்று செய்து விட்டான் என்று சொன்னால், நீ ஏன் அந்த செய்தியை போட்டாய்? இதால என்ன வேற? அது நியூஸ் இஸ் எண்ட் ஆஃப் த டே, நியூஸ் இஸ் நியூஸ். அதுல நியூஸ்ல வந்து ஓ இது என்னை காயப்படுத்துகின்ற செய்தியா, தமிழனை காயப்படுத்துகின்ற செய்தியா, ஆசியாவினுடைய அபத்தத்தை, ஆசியாவினுடைய அவமானத்தை சொல்லுகின்ற செய்தியா என்பதல்ல ஒரு சங்கதி. அது ஒரு சமூகத்திலே உதாரணமா நாங்கள் அரசியலை விட்டுட்டு பார்த்தா கூட ஒரு சமூக பிறழ்வு. இப்ப அன்றைக்கு ஒரு ஒரு சங்கதி, ஒரு ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனைவியோட, ஒரு பெண்ணோட அவர் அவர் வந்துட்டு அவர் எங்கேயோ போயிட்டு காணையில் அவங்க 2 பேரும் தொடரும். இது ஒரு மிக சாதாரண விஷயம் தான். இது பெரிய அரசியல் தூக்குவம் இல்லை சமூகத்தினருக்கு. அதாவது ஒருத்தன் ஒருத்தியோட போயிட்டார், முடிட்டார். அவங்க அங்க அவருடைய கணவன் வழக்கு போட்டு தேடுறாங்க. அப்ப இந்த செய்தியை என்ன மாதிரி பார்க்கிறார்கள், இதை ஒரு ஊடகமாக நான் எப்படி பார்க்கிறேன்? இது ஒரு சமூக பிறல். அவ ரேப் பண்ணி 2 பேரும் விரும்பித்தான் போனவை. ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து வர்றவர்களால் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமூக பிறழ்வுக்கு வித்திடப்படுகிற என்ற ஒரு செய்தி அதுக்கு பின்னாலே இருக்குது. அந்த செய்தி அது அந்த 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 ஆணும் பெண்ணும் போய்விட்டார்கள் என்பது அல்ல செய்தி. இந்த பிறழ்வு நடவடிக்கைகளுக்குரிய காரண காரியங்கள் என்ன என்பதனை சமூகத்தை சிந்திக்க வைப்பதற்கு அந்த செய்தி தேவையாக இருக்கு. அப்ப நாங்கள் என்ன பார்க்கிறோம்னு சொன்னாலும், ஒரு சுவிஸ் நாட்டிலேருந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிறது நல்லதுகள் நடந்து இப்ப அந்த ஹரியானந்த சங்கரி உட்பட 3 பேர் கனடாவில் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்றது ஒரு ஒரு நல்ல செய்தி. இதை ஊடகங்கள் போடுகின்ற பொழுது வரவேற்கின்ற சமுதாயம் சமூக பிறழ்வு குறித்து அல்லது அரசியல் பிறழ்வு குறித்து பேசுகின்ற பொழுது அவற்றை எதிர்க்க செய்கிறார். இந்த செய்தியை நீ போடக்கூடாது, அந்த செய்தியை நீ போடக்கூடாது, இதை ஏன் போட்டாய், சாவச்சேரியை பற்றி ஏன் போட்டாய், சங்கத்தானியை பற்றி ஏன் போட்டாய், ஏனென்றால் அங்க இப்போ ஒரு போதை பஸ்து கடத்தல் ஒன்று குருநகர்ல நடந்திருக்கு. குருநகர் ஆக்கள் எல்லாம் கம்பி எழக்கூடாது, கம்பி எழுகிறார். இந்த ஊடகத்தை புறக்கணியுங்கள், இந்த ஊடகத்தை போய்கட் பண்ணுங்க. அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும்? அபிப்பிராயங்கள் உருவாக்கப்படுறது. சமூக வலைதளம் என்ன செய்தால், இவன் வந்து தேசியத்துக்கு எதிராக செயற்பட்டு விட்டார், அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டு விட்டார். இந்த ஊடகங்களை போய்கட் பண்ணுங்க, புறக்கணியுங்கள். இது வந்து அச்சுறுத்தல் என்றது, கொலை அச்சுறுத்தல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆயுதங்களால் மட்டும் பாரதில்லை, அடிப்படை கலரில் இருக்கக்கூடிய சமூகத்தினராலும் இந்த அச்சுறுத்தல் வருகிறது. இதுக்கு அங்காடுதான் ஊடகங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்குது. இப்ப நாங்கள் இப்ப ஒரு மேலிடப்பாக அரசியல் சார்ந்த விஷயங்களை தான் ஊடக சுதந்திரம் என்று கதைக்கிறோம். ஆனா ஊடக சுதந்திரம்ன்றது எங்களுக்கு, உங்களுக்கு ஒரு தெரியாத ஒரு ஒரு செய்தி ஒரு நாளைக்கு போட்டால் அடுத்த நாள் எங்களுக்கு வார தொலைபேசிக்கு ஆன்சர் பண்றதுக்கு எங்களுக்கு பொழுது இல்லை. இது இது நாங்கள் 20 வருஷத்துக்கு முதல் இங்க இருந்த தீபம் தொலைக்காட்சியிலே நான் ஊடக பணி தொடங்கியக்களையும் சரி, அதுக்கு பிறகு ஐபிசியில வேலை செய்யக்களையும் சரி, இப்ப இருக்கக்கூடிய மெய்வழியிலையும் சரி, இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கு. அரசியல் அழுத்தங்களுக்கு இடையில கொஞ்ச நாள் வெக்டோன்லையும் வேலை செய்யும். அங்க 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 இருந்து வந்து அரசியல் அழுத்தங்கள் 8 சேனல் இருந்து வெக்டோன் ஒரு ஒரு இரவில் ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டு, அதுக்கு உண்மை போய் தெரியல. சரி, சொல்லப்பட்ட காரணம் அரசியல் அழுத்தம். இப்படித்தான் இந்த எங்களுக்கு பார்க்க வந்து ஒரு ஒரு 10 சமூக வலைத்தளங்கள் சேர்ந்தால் ஜோய் பூரணச்சந்திரனை ஒரு காமுகனாக காட்ட முடியும். ஒரு 20 சமூக வலைத்தளங்கள் சேர்ந்தால் இந்த இந்த ஹெல்ப்லைன் வந்து ஒரு 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 ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள் என்பதை எந்த விதமான ஆதாரங்களும் பெற்று மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க முடியும். இது பவர் ஆஃப் த மீடியா. ஆனால் அந்த மீடியாவை நடத்தும் அந்த ஊடகங்களை செய்பவர்களிடம் நீங்கள் பயஸ் என்றது இல்லை, நான் கேட்கிறது வந்து அறம் என்பதை கொண்டு வரக்கூடிய ஊடகங்கள் இங்கே வர வேண்டும். அறத்தை முன்னிலைப்படுத்தி வருகின்ற ஊடகங்கள்லாம் நீங்க தேவையொழிய இந்த நடுநிலைமை பயஸ் என்று பார்த்தோம்னா அது கடைசி வரையும் இருக்க போறது இல்லை. ஆனால் அந்த அதிகார நலம் சார்ந்த வியாபார நலம் சார்ந்தவர்களுக்கு மத்தியிலும் அறம் என்கின்ற கோட்பாட்டை மையப்படுத்தி உண்மை பேசாவிட்டாலும் பொய்யை சொல்லாமல் இருப்போம் என்றால், நாங்கள் உண்மைகளை சொல்லாவிட்டால் ஒரு இழப்பு, பொய்யை சொல்கின்ற பொழுது இரட்டி பிழப்பாகும். இதை ஊடகங்கள் செய்கின்றன. குறிப்பாக தமிழ் ஊடக பிறப்பில் இந்த விடயம் மலிந்து போய் கிடக்கிறது. அது மிக அண்மை காலத்தில் இப்ப என்பிபியினுடைய அரசாங்கத்தினுடைய தேர்தலுக்கு பிறகு அல்லது அந்த காலத்தை ஒட்டியே நீங்கள் இந்த விடயங்களை பார்க்கலாம்.
நன்றி நன்றி சாம். நான் திரும்ப கொண்டு இன்னொரு கேள்வி வைக்க போறேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா 20 வருஷமா தொடர்ந்து மீடியாவில் இருக்கிற நீங்கள் இப்போ சொந்தமா ஒரு மீடியா வச்சிருக்கீங்க. ஃபைனான்ஸை தவிர, அந்த அரசியல் நெருக்கடிகளை தவிர, ஒரு மீடியா கொண்டு நடத்துற உள்ள வேற சிக்கல்கள் எதுவும் இருக்கா உங்களுக்கு? இந்த சமூகத்தை பற்றி சொன்னீங்க, அது முக்கியமான சமூகத்தை எஜுகேட் பண்ண வேண்டிய எங்கட கடமை. இந்த மீடியா ஒரு ஸ்டெப் மீறி நிற்கணும். நாங்கள் இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மீடியாவா இருக்கணும். ஆனா எங்க மக்கள் வந்து அதுக்கு ரெடியா இல்லை. இரண்டாவிற்கு பரபரப்பு செய்ய தான் விருப்பமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இங்கிருந்து சுவிசிலிருந்து வந்து பரபரப்பு செய்ய தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி அறிவியல் சார்ந்த, அறம் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த, மக்கள் விடுதலை சார்ந்த எத்தனையோ விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயங்களுக்கு இருக்கு. அந்த எஜுகேஷன் பண்ண வேண்டிய விடயம் எங்கிட்ட தான். ஆனா அதையும் தாண்டி ஒரு கேள்வி கொண்டு கேட்கிறேன் என்றால், யூ கேன் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஒரு மீடியா நடத்துற உள்ள முக்கியமான பிரச்சனைன்னு நீங்க இதை சொல்லுவீங்க? மீடியா நடத்துறவருடைய கன பிரச்சனைகள் இருக்கு. மீடியா நடத்துறவருடைய முக்கியமான பிரச்சனை நீங்கள் எனக்கு தெரியல இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றேன்னு. இது அரசியல் ரீதியாகவும் இல்ல, சுதந்திர ரீதியாகவும் இல்லை என்றால் மீடியாவுக்கு என்ன? எனக்கு அந்த கேள்வி உண்மையா சரியா விளங்கல. நீங்க என்னத்தை ஸ்போர்ட் பண்ணி கேட்கறீங்கன்னு. இங்கே எங்கட சமூகத்துல நாங்க பாக்குறோம் என்னென்றா, தாங்கள் விரும்பாத ஒரு கருத்தை சொல்றவன், ஒரு அரசியல் கருத்தை சொல்றவனு நீங்க சொன்ன மாதிரி ஒரு முட்டாளாகிறதோ, ஒரு சமூகத்துக்கு விருப்பமானவன் செய்யறதோ ஒரு கோட்பாடு இருக்குது. அப்படியான அப்ரோச் உங்களுக்கு ஏதாவது வந்திருக்குதா? உங்களோட மீடியாவில் நீங்க ஒரு நடுநிலைமையா ஒரு அறம் சார்ந்து போய்க்க, இல்ல இவர் இப்படித்தான் கோணம் பண்ணப்படுறதா சிச்சுவேஷன் உங்களுக்கு வருதா? சமூகம் சார்ந்தது, எங்கட இல்ல, சமூகம் சார்ந்த? நிச்சயமா நிறைய இருக்கு. நேற்று வரைக்கும் இருக்கு. இது வந்து இப்ப அரசியல் ரீதியான கட்சி சார்ந்த பிரச்சனையா இருக்கும். சமூக ரீதியான கோட்பாடு, அந்த தான் சார்ந்த கோட்பாடு சார்ந்த, தான் சார்ந்த கன்செப்சுவல் சார்ந்த அந்த விஷயத்துக்கு எதிரடியாக கதைக்கக்கூடிய மிக நான் வெளிப்படையாகவே சொல்லலாம். இப்ப மிக அண்மையில இந்த பெரியார் சம்பந்தமான பெரிய பிரச்சனை பிரித்தானியாவை மையப்படுத்தி வந்தது. இப்ப பெரியார் கோட்பாடுகளை கண்ணை மூடிக்கொண்டு, பெரியார் மாத்திரமல்ல எந்த கோட்பாடுகளையும் கண்ணை மூடிக்கொண்டு அதிலே மிக தீவிரமாக பற்றி வைத்திருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தான் எதை நம்புகிறேனோ, தான் எதை ஆழமாக நம்புகிறேனோ, தான் எதின் மீது அதிக காதல் கொண்டிருக்கிறேனோ, தான் எதை இந்த வாழ்வினுடைய பெரும் லட்சியமாக கோட்பாடாக கொண்டிருக்கிறேனோ அதை இந்த ஊடகங்கள் பேச வேண்டும். அதை கேள்விக்குட்படுத்தினால், அதை அச்சுறுத்துகின்ற வகையிலே பேசினால், இவன் சமூகத்துக்கு எதிரானவன், இந்த ஊடகம் சமூகத்துக்கு எதிரானது என்கின்ற ஒரு பார்வையை மக்கள் மத்தியிலே கொண்டிருக்கிறார்கள். அதை செய்கின்றவர்கள் சாதாரண மக்கள் மாத்திரமில்லை. நாங்கள் பெருமதிப்பு வைத்திருக்கக்கூடிய இலக்கியவாதிகள், கோட்பாட்டாளர்கள், கற்றவர்கள், புத்திஜீவிகள் எல்லோரும் இந்த தாங்கள் அணிந்த கருப்பு கண்ணாடிகளுக்கு உள்ளால் தான் ஊடகங்களை பார்க்கிறார். அது நேற்று வரைக்கும் அந்த பிரச்சனை. அது அரசியல் சார்ந்தது மாத்திரமில்லை, சமூகம் சார்ந்தது, ஒவ்வொரு தனி மனிதன். ஆனால் இவர்கள் எல்லாம் கேள்வி கேட்க முடியாத, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் ஊடகவியலாளர்கள் என்று நான் சொல்லிட்டேன். இருக்குது. ஆனால் இந்த கேள்விகளும், இந்த இசங்களும், இந்த கோட்பாடுகளும், இந்த சிந்தனைகளும் அறம் சார்ந்த வகையிலே ஒரு 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 நடுநிலை புள்ளியிலே வைத்து வாத பிரதிவாதம் செய்யாமல், ஒரு சார்பு, ஏற்கனவே சொன்னது போல, நான் அதிகார நலன் சார்ந்து, கோட்பாட்டு நலன் சார்ந்து, பண நலம் சார்ந்து, வியாபார நலம் சார்ந்த ஒரு சார்பு நிலையிலே வைக்கப்படுகின்ற பொழுது அங்கே ஆபத்து. மறுபடி அறம் சார்ந்த புள்ளியில வச்சு ஊடகங்களை கேள்வி கேட்க வேண்டும். ஊடகங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. யார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்? இயேசுநாதர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? மகாத்மா காந்தி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? அல்லது எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாரும் இல்லை. ஆனால் அந்த விமர்சனங்கள் அறம் சார்ந்து இருக்க வேண்டும். அது ஒரு வேறு ஒரு பின்புலத்தினுடைய அதிகார நலம் சார்ந்த சார்பு நிலை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சாம். நாங்க திரும்ப வெட்டாட்ட கொஸ்டின் போறதுக்கு முதல் சின்ன ரீகேப் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னா, தமிழ் மக்களுக்கு குறிப்பாக சமூகத்துக்கு ஒரு மீடியா தேவைன்றதுல நீங்க உறுதியான கருத்தை கொண்டிருக்கிறீங்க. அந்த மீடியா அறம் சார்ந்ததாக இருக்கணும், மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கணும், வெறும் செய்தியை சொல்ற மீடியா எல்லாம் இருக்கணும் என்று பார்க்குறாங்க. இன்னும் கதைக்கு முக்கியமான சொன்னா, இந்த போராட்ட காலகட்டத்துல மற்ற மீடியாக்கள் கூட தமிழ் நெட் ஒரு முக்கியமா பார்த்தது அந்த நம்பகத்தன்மை, அவனோட இஷ்யூஸ் அதெல்லாம் இருந்தது. அப்படியான ஒரு மீடியாக்கள் குறைவா இருக்கு. நாங்கள் நீங்க ஒரு முக்கியமான மீடியா வச்சு நடத்தி கொண்டிருக்காரு, நான் குற்றம் சொல்றதா சொல்லல. அப்படியான தேவையான இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இது மிகப்பெரிய பிறப்பு. நாங்க இந்த கருத்து மற்றவர்களை கருத்துக்கு இடம் கொடுப்போம்.
வணக்கம் சாம். உங்களோட கருத்துகளுக்கு நன்றி. இந்த சமாதானம், மீளிணக்கம் என்ற வேலை திட்டங்கள்ல இன்றைக்கு ஆம், இந்த மீடியா என்ன விதங்கள்ல வேலை செய்ய முடியும் என்று நினைக்கிறீங்க? ஆஹ் இது ஒரு நல்ல நல்ல கேள்வி. இது ஒரு இந்த காலப்பகுதியில மிக முக்கியமானது. சார்ல்சன் நான் நினைக்கிறேன் கேட்டது அப்படியா? ஆமாம். ஆமாம் ஆமாம். இந்த 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 நல்லிணக்கம் சார்ந்து மீள் ஒருங்கிணைப்பும் சார்ந்து மிக தீவிரமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு காலப்பகுதியில நான் நிற்கிறோம். இப்ப அண்மையில ஒரு நயனாதீவை சேர்ந்த நயனாதீவில நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்த சமய குரு ஒருவரை நேர்காணல் செய்ய சென்றிருந்தோம். அவர் மிக நேர்த்தியாக தமிழ் பேசக்கூடியவர். அவர் தமிழுக்கு அந்த உரையாடல் இருந்தது. அவர் சொன்ன ஒரு கருத்து, அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் என்னுடன் பேசுகின்ற பொழுது என்னை புரிந்து கொள்கிறீர்கள். அப்போ மொழி என்பது மிக முக்கியமானது, சட்டமாக்கப்பட வேண்டும். இலங்கையிலே தமிழர்கள் கண்டிப்பாக சிங்களம் படிக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். சிங்களவர்களுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் என்றால், அப்ப இந்த யுத்தங்களுக்கு எல்லாம் முற்பட்ட காலங்களிலே இந்த மொழி பரிச்சயம் இருந்ததனால் ஒருவருடன் தங்களுடைய வழிகளை தன்னை பிரச்சனையும் சொன்னால் புரிஞ்சு கொண்டான், இல்லை சண்டை பிடிச்சால் முடியுது. இன்றைக்கு மொழிகள் இல்லாமல் அவர்கள் அந்நியப்பட்டு இருக்க 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 அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதை பிரித்தாண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மீள ஒருங்கிணைப்புக்கு மொழி என்பது மிக முக்கியமானது. அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், மொழி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கூற்றி அவர் சொல்லியிருந்தார். இப்ப நாங்கள் அவருடைய நல்லா தமிழ் பேச தெரிந்தவர், ஒரு பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு மதகுரு. அப்ப நல்லிணக்கத்துக்கு அவர்கள் இந்த இந்த தமிழர்களுடைய மொழியை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், தமிழருடைய பிரச்சனையை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இப்ப சிங்கள மக்கள் மத்தியிலே எவ்விதமாக இந்த மீள் ஒருங்கிணைப்புக்கு இதை பயன்படுத்த போகிறீர்கள் என்பதாக இலக்கு வச்சுதான் அந்த நேர்காணல் நடந்தது. அப்ப அந்த நேர்காணலுக்கு கூட பின்னணியிலே வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் எழுதப்பட்ட கருத்து வந்து அவருக்கு அங்க நயனாதீவில் இருக்கக்கூடிய அந்த நாங்கள் பேசியது வந்து மீள் ஒருங்கிணைப்பு பற்றி. ஆனால் எங்கே சேறு வீசப்படுகிறது என்று சொன்னால், அந்த புத்தவைக்கு பொம்பளை பிரச்சனை இருக்கு நயனாதீவில, இவரை நம்ப வேண்டாம் என்பது போன்ற கருத்துரைக்கக்கூடியவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார். சரி, நாங்கள் அதை இக்னோர் பண்ணலாம், ஒரு மிக சாதாரணமான. ஆனால் நீங்க சொல்ற மீள ஒருங்கிணைப்பு வந்து புத்திஜீவிகளுக்கும் படித்தவர்களுக்கும் இல்லை, இந்த சாதாரண மக்களோடையும் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களோடையும் தான் நாங்கள் மீள் ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டியிருக்கு. ஊடகங்களுடைய வகைப்பாங்க அதுல மிக முக்கியமானது. குறிப்பாக நாங்கள் வந்து இப்ப தமிழ்ல ஊடகங்களை நடத்துறோம். நாங்கள் திருப்பி 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 கத்தி கத்தி கருத்துக்களை எங்களுக்கே தமிழ் மக்களுக்கே சொல்லி போட்டா நாங்கள் ஏதோ ஊடக பணி செய்துட்டோம் இருக்கிறோம். எங்களுடைய கருத்துக்களை மாற்று மொழியிலே அல்லது அவனுக்கு புரிந்தக்கூடிய மொழியிலே நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு விடுதலை புலிகளுடைய காலத்திலே புலிகளின் குரல் சிங்கள சேவையை ஆரம்பித்தது என்பது மிகச்சிறந்தது. அதாவது நல்லிணக்கத்துக்கான ஒரு குரலாகத்தான் நான் அதை பார்த்தேன். அப்ப இந்த ஊடகங்கள் நல்லிணக்கத்துக்காக செயற்பட வேண்டும். அதுக்கு யாரோட பிரச்சனையோ யாரோட மனக்கசப்போ அவர்கள் சார்ந்து அதிகம் பேச வேண்டும். இப்ப ஒரு காலகட்டம் இருந்தது, சிங்கள மக்களுடன் ஒரு தமிழ் மகன் பேசினாலே அவன் துரோகி என்ற ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இக்காலம் மாறி இருக்கிறது, கருத்துக்கள் மாறி இருக்கிறது, காலத்தவர்கள் மாறி இருக்கிறோம். இப்பொழுது பிரச்சனை யாருடன் அவருடன் பேசாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அங்கே ஒரு அறம் சார்ந்த தளத்தில் நின்று பேச வேண்டும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 30 வருடத்துக்கு முதல் திருமறை கலாமன்றத்தில் நான் பணியாற்றுகின்ற பொழுது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த இலத்திரனியல் ஊடகம், இதழியல், பத்திரிகை துறை, அச்சுத்துறை, எழுத்துத்துறை போன்ற விடயங்கள் மாத்திரமல்ல ஊடகங்கள். என்ன கேட்டீங்கள், நாடகம், கலைகள் ஒரு ஊடகம். அப்ப நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 98, 99 காலப்பகுதி நினைக்கிறேன். அந்த காலப்பகுதிக்கெல்லாம் பிறகு விடுதலை புலிகளும் அந்த கொழும்பில ஒரு கலாசார நிகழ்வு ஒன்று செய்திருந்தார்கள், சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் இணைஞ்சதாக. அதுக்கான முனைப்பினை விடுதலை புலிகள் முன்னெடுத்திருந்தார்கள் அந்த நேரத்தில். அதுக்கு நல்ல பேர் நான் மறந்துட்டேன், மக்கள் மீள் ஒருங்கிணைப்புக்கு. பின்ன திருமறை கலாமணத்தை கூட நான் அதில் பொறுப்பான பதவியில் இருந்தபடியால் அதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். நாடு பூராவும் உள்ள வடக்கு கிழக்கு கொழும்பு சிங்கள பகுதிகளில் இருக்கிற எல்லாரும் எழுத்தாளர்களும் கலைஞர்களுக்குமான சமாதானம், அதாவது சமாதானம் என்று ஒப்புரவு, மீள் ஒப்புரவு, சமாதானம் போன்றவற்றை கலந்துரையாடுவதற்கான மிகப்பெரிய மாநாடு ஒன்ற 3 நாட்கள் நாங்கள் கொழும்பிலே நடத்தியிருந்தோம். அதுல இருந்து இங்க முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு ஜேசுராசா, செந்திநாதன், ஓவியர்கள், சிற்ப கலைஞர்கள், தேனுவர போன்ற யுத்தத்துக்கு எதிரான கண்காட்சிகளை வைத்த கொழும்புலிருந்து தேனுவர போன்றவர்கள், இந்தியால ஜெரோம் டி சில்வா, எதிரிவீர சரச்சந்திரா போன்ற நாடக கலைஞர்கள்,
இவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மீள் ஒருங்கிணைப்புக்கான முயற்சிகள் எடுத்திருந்தோம். அது சின்ன சின்னனாக அது உடனடியான ஒரு ஒரு பொம் பிளாஸ்ட் மாதிரி பிடிக்காது. அதுக்கு நீண்ட நாட்கள் வேண்டாம். நாங்கள் 40 வருஷம் கரபடிஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு 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 நட்டை நாங்கள் ஸ்க்ரூ டிரைவரால் கழட்ட வேண்டியிருக்கு. அது பிடிக்கும், உடையும். அப்ப இதுக்குள்ளதான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நான் சொல்றது 30-35 வருஷத்துக்கு முதல் 98 25 வருஷத்துக்கு முதல் இந்த வேலையை நாங்கள் செய்திருந்தோம். அப்ப விடுதலை புலிகள் அங்கே இருந்திருந்தார்கள். புதுவர் ரத்தினதுரை போன்றவர்கள் எங்களை கூப்பிட்டு பேசியிருந்தார்கள். அவர்களோட இதை பற்றி பேசியிருந்தோம். அவர்களது வரவேற்பு கொடுத்தாகவே அங்கே ஒரு ஒப்புரவு, அதாவது சக இனம் முரண்படுகின்ற 2 எத்னிசிட்டி தங்களுக்குள்ள கதைச்சு அந்த பிரச்சனைகளை புரிஞ்சுள்ளதற்கு கலையும் இலக்கியங்களும் நல்ல ஒரு பாலம் என்ற அடிப்படையில் தான் அந்த வேலை செய்தது. நீங்கள் கேட்டது ஊடகங்கள் அதை விட மிக பலமான பாலம். ஆனால் ஊடகங்கள் என்ன செய்வோம்னா, நாங்கள் இந்த இந்த சார்பு நிலை இருக்கலாம், ஆனால் அறத்தை மீறிய ஒரு சார்பு நிலை இல்லாத ஒரு தளத்தில் நின்று இதற்கான முனைப்புகளை கொண்டு வர வேண்டும். ஒரு ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து, சிங்கள தமிழ் ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த இந்த மீள் ஒப்புரவினை கொண்டு வருவதற்கான பெரிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்தால் மிக மகிழ்ச்சி அடைகின்றவர்களிலே முதலிடத்தில் நான் இருப்பேன். நன்றி. நீங்கள் அந்த வெவ்வேறு ஊடகங்களை பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள். எங்களுக்கு இப்போது ஈழத்துல கிராம பகுதிகளில் வாழ்ற ஆட்கள் அல்லாட்டி இந்த எல்லா மக்களையும், புலம் சார்ந்த மக்கள், நார்த் அண்ட் ஈஸ்ட் மக்கள், முஸ்லிம்கள், மலைய மக்கள், இவர்களை இணைக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்துக்கு என்ன மாதிரியான ஊடகம் சரியானது நினைக்கிறீர்கள்? நான் சிங்கள மக்களுடன் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இந்த தமிழ் மக்களுக்கு இடையில ஒரு உடன்பாட்டை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. இதை நாங்கள் என்ன முறையில கையாள வேணும், எங்களுக்குள்ள ஒரு உள்நாட்டு சமாதானத்தை கொண்டு வர்றது, உள்நாட்டு ஜனநாயகத்தை வளர்க்கிறது, இப்படியான அடிப்படைகளையும் நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுக்கு சரியான ஊடகம் தேவை. அதுக்கு பிரிண்ட் டப்ளாய்ட்ஸ் நல்லதா, இல்லாட்டி மல்டிமீடியா, வாட்ஸ்அப், இல்லாட்டி யூடியூபர்ஸ் என்றதை விட எங்களுக்கு வேற எதுவும் மீடியாக்கள், எலக்ட்ரானிக் மீடியா நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல வெப்பனாக பாவிக்கலாமான்னு கேட்கிறேன். இல்ல, என்ன கேட்டீங்கன்றால் அச்சூடகங்களை விட இந்த வேலை செய்யறதுக்கு அச்சூடகங்களை விட ஒருவர் எழுதி அதை படித்து இன்னொருவர் எழுதி அது அந்த ஒப்புரவைக்கு அப்பால இந்த தொழில்நுட்பங்களை இப்ப நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணின காலம் முடிஞ்சு இப்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். ஆகவே இப்ப நீங்கள் சூம் செயலி மாதிரியோ இல்லாட்டி இந்த எல்லாரும் ஒன்றாக இருந்து ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ்ன்றது நேரடியாக இல்லை, இந்த இலத்திரனியல் ஊடகங்களுக்கு கூடாக இந்த கருத்துக்களை பரிமாறக்கூடிய இதுகள் முக்கியம். ஊடகம் என்றது ஒரு ஆளோட செய்தியை வாசிக்க மற்றவன் போய் கேட்கிற அது இல்லை. இப்போ ஒரு இன்டராக்டிவான செயற்பாடு செய்யறதுக்கான ஒரு ஊடக செயலி, ஊடக முறைமை தான் மோர் பவர்ஃபுல். இந்த ஒப்புரவு, மீள் ஒருங்கிணைப்பு ஒப்புரவுக்கு அது முக்கியம் என்று நான் கருதுகிறேன், அச்சு ஊடகங்களை காட்டிலும். நன்றி. மிக முக்கியமான பதில். நாங்கள் அடுத்த கட்ட வேலை திட்டங்களுக்கு இது மிகப்பெரிய யோசனமா இருக்கும். நன்றி. நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் எங்களுடைய அந்த ஊடக பரப்பில ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது யுத்தம் நடந்த காலத்திலும் அதுக்கு பிற்பட்ட காலங்களிலும் தமிழோசையை நாங்கள் கேட்போம். உண்மையா எங்களுடைய செய்தி வர்றதுக்கு வெரிட்டாஸ், தமிழ் ஓசை, பிபிசி தமிழோசையை எல்லோரும் எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லாட்டியும் சைக்கிள் சீல சுற்றி அதில் இருந்து அந்த ஓசையிலே எங்களுக்கு கேட்ட ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட 30-35 வருடங்கள் அந்த யுத்தம் முடிந்து அதுக்கு பின்னரும் 15 வருடங்கள் தாண்டி விட்டது. இத்தகைய ஒரு சூழல்ல வாழ்ந்த எங்களுடைய தமிழர்களுக்கு இன்று கூட அத்தகைய ஒரு உண்மையான, நீங்க சொன்ன மாதிரி அறம் சார்ந்த உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஊடகத்தை எங்களுக்கு உருவாக்குறதுக்கு என்னென்ன விடயங்கள் தடையாயிருக்கு. அப்படியான ஒரு ஊடகம் எப்பொழுது எங்களுக்கு வரும்?
உண்மை இதுல இருந்து கிடைக்கிற செய்திகள் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும். அது மட்டுமல்ல அல்லாமல் சார்ல்ஸ் அவர்கள் கேட்ட மாதிரி எங்களுடைய இனம் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக இருந்தும் கூட இன்று அந்த இனம் எங்கு இருக்கிறது? அப்போ எங்கள்கிட்ட ஏன் நாங்கள் அந்த ஒரு சரியான ஊடக துறையை ஏன் நாங்கள் வளர்க்காம விட்டோம்? அதற்கு எங்கள்கிட்ட இருக்கிற என்ன பலவீனமான விடயங்கள் இருக்கு? தற்போது எங்களிட படிக்கிற இளைஞர்கள், இப்ப சாம் போன்ற ஒரு சிலரை தவிர இளைஞர்கள் கூட அந்த துறைகளை தெரிவு செய்து ஏன் அண்மையில அல் ஜசீராவை பார்த்து எல்லோரும் மெச்சக்கூடிய அளவுக்கு ஏன் எங்களுடைய தமிழ் இனத்தில் அப்படியானவர்கள் உருவாக முடியாம இருக்கு? அந்த அளவு தைரியமான துணிவுள்ள ஊடகவியலாளர்கள் ஏன் வர முடியாமல் இருக்கு? திறமையான இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கு? எங்கள்கிட்ட நிதி இல்லையா? எங்கள்கிட்ட அந்த திறமை இல்லையா? இவற்றுக்கு நீங்கள் இதற்காக என்ன பதிலை சொல்ல முடியும் அல்லது என்னத்தை நாங்கள் சிந்திக்க முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வி. இது ஒரு நன்றி. உங்களோட கேள்விக்கு மிக முக்கியமான ஒரு கேள்விதான். எங்களுக்கு இப்ப என்னடா ஓகே பிரச்சனை இருக்குன்னுட்டு சாம் அடையாளப்படுத்துது. அப்ப என்ன, ஏன் அப்படி இருக்கிறோம், ஏன் அப்படி இருந்தது, என்ன தீர்வு என்றதுதான் உங்களுடைய கேள்வி. இது ஒரு சொல்லில இதுக்கான தீர்வு இதுதான், இதான் அங்கிட்டு இருக்க பிரச்சனை என்று சொல்லி முடியக்கூடிய ஒரு விளைவு அல்ல. இதை ஒரு காலமும் நாங்கள் செய்யாதவர்களும் அல்ல, இனி செய்ய போகாதவர்களும் அல்ல. ஆனால் இந்த இடைப்பட்ட இந்த உலகத்தினுடைய உலகத்தினுடைய அஜெண்டாவும் கூட இருக்கக்கூடிய ஒரு வகையான தப்பித்துக் கொள்ளல் பங்கும், ஒரு வகையான எஸ்கேபிசம், அந்த விஷயமும். மற்றது இப்ப நாங்கள் அது ஒரு சைக்காலஜிக்கலா நாங்கள் பார்த்தா கூட எங்கள்கிட்ட பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது. இப்ப நான் நினைக்கிற கருத்தை அச்சமிட்டு சொல்றதுக்கான ஒரு 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 சூழலும் ஒரு கட்ஸும் எங்களுடைய அதிகமான நாங்கள் அப்படி உருவாக்கப்பட இல்லையோ என்ற ஒரு ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் ஒன்று சொல்லும் பொழுது எனக்கு முன்னுக்கு இருக்கிறவன் இதுக்கு என்ன எதிர்வினை ஆற்றுவான் என்றதை யோசிச்சுத்தான் எங்களுடைய வாழ்க்கை. நான் பேசுறேன், எனக்கு தெரியாது இதுக்குள்ள நீங்கள் எத்தனை பேர் நெகட்டிவா கதைக்க போறீங்க, இல்லாட்டி என்ன புறக்கணிக்க போறீங்க, ஐ டோன்ட் கேர். இல்லாட்டி இதை நீங்கள் சோசியல் மீடியாவில் நாளைக்கு போடைக்குள்ள இவர் நிச்சயமா வரும், இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போய் இந்த முகத்தை எடுத்து வட்டம் போட்டு கீறு போட்டு எல்லாம். எனக்கு அந்த அச்சம் எதுவுமே இல்லை. எனக்கு நான் இங்க நிற்கிறது இங்க பேசுவேன். இந்த அச்சமற்று அந்த கட்ஸோட வர்றதுக்கான உருவாகக்கூடிய இளைஞர்கள் பெற வேணும். அது குறைவா இருக்கு. ஏனென்றால் எங்களோட மூத்த ஜெனரேஷன்கிட்ட அதிகமா இருக்கிற பிரச்சனை, எனக்கு முன்னுக்கு இருக்கிறவன சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்ன பேசலாம் என்றதான் எங்களுடைய முதல் நோக்கம். எது சரியோ அதை பேசுறதுக்கான கட்ஸோடு உருவாகக்கூடிய இதன் வகையான உருவாக்கல் பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி சந்ததி வித்தியாசமாக மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது பின்னணியில என்ன காரணம்னு தெரியல. அதை மாற்றி எடுக்கிறதுக்கு நாங்கள் நிறைய வேலை செய்யணும். இப்ப எனக்கு தெரியும் கன பேர் இப்ப இந்த பிரியாக்கள் இருந்து மாற்றங்களை கொண்டு வரையில, அது முன்பள்ளிகள்ல இருந்து இந்த மாற்றங்களை கொண்டு வரணும் என்று நிறைய முன்பள்ளி ஆசிரியர்களை பயிற்சி கொடுத்து முன்பள்ளி பிள்ளைகள் உருவாக என்ன இன்றையிலிருந்து ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இன்றைய அரசியலையும் சமூகத்தையும் தீர்மானிக்க போகின்றவர்கள் இன்றைக்கு ப்ரீ ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கிண்டர் கார்டன்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள். அப்ப அடிப்படையில இருந்து உருவாக்கங்கள்ல மாற்றத்தை கொண்டு வரும். இது லாங் டேர்ம் ப்ராசஸ். ஆனா நீங்க கேட்கிற ஒரு ஷார்ட் டேர்ம்ல இதை எப்படி கொண்டு வரலாம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றது அப்படியானவர்கள் இல்லை என்றும் இல்லை. பல ஊடகவியலாளர்கள் இந்த உண்மையை பேசுவதற்காக, அறத்தை தூக்கி சுமப்பதற்காக தங்களை இழந்திருக்கிறார்கள், நம்முடைய குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள். அப்படியானவர்கள் இல்லை என்று இல்லை. மற்றது எந்த ஒரு இனத்திலும் 90% இந்த அறம் சொல்லிகள், அறம் காவலர்களாக எப்பொழுதுமே வரப்போவதில்லை. அங்கிருந்து வரக்கூடியவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக சமூக பரப்பிலே நாங்கள் எங்களுடைய பேரர்கள் இதில் இருக்கக்கூடிய நாங்களும் கூட டாக்டர் ஆவாடா, இன்ஜினியர் ஆவாடா, வைக்கொண்டன் ஆவாடா, இல்லை அப்படியே தான் சொல்லுவோம் மொழியே. எங்களிடம் சோசியாலஜி படிக்கிறவர்கள், அந்த துறை சார்ந்து வேலை செய்பவர்கள் இல்லை, ஊடகத்துறையில் ஈடுபடுபவர்கள் இல்லை, நாடகம் இதர கலைப்பணிகளில் ஈடுபடுவர்கள் பொழுதுபோக்காக ஒரு செகண்டரியாக படிப்பார்கள் ஒழிய அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வருவதற்கு, அதை ஒரு தொழில் சார்ந்த தொழில்முறை கலைஞர்களாக, தொழில்முறை ஊடகவியலாளர்களாக அதை ஒரு பிரதான தங்களுடைய துறையாக கொண்டு வருவது குறைவு. எங்கள்கிட்ட எல்லாம் டாக்டர்ஸ் தான் இருக்கணும், பேஷண்ட்ஸ் தான் குறைவு.
ஏனென்றால் எங்களுடைய அடிப்படை சிந்தனை அதுதான். என்ன கேட்டீங்கன்னா, அரசியல் துறையில இல்லை, வரலாற்று துறையில இல்லை, சமூகவியல் துறையில இல்லை, ஊடகத்துறையில இல்லை, வேறு பல இதர எத்தனையோ பணிகள் இருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் அதுக்கான வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்கள் குறைவு என்ற அடிப்படையில் சில வழியில அந்த அந்த காலத்தில் இருக்கலாம். ஆனால் டேஸ்போராவில் இன்றைக்கு செருப்பு தைச்சாலும் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. நான் இந்த மகனுக்கு சொல்றதான், நீ நீ செருப்பு தைச்சாலும் அதை உன்னை தவிர வேறு யாரும் இவ்வளவு தரமாக தைக்க முடியாது என்ற அளவுக்கு தைக்கும். இந்த மனநிலையை டேஸ்போராவிலையும் நாங்கள் உருவாக்க இல்லை. அப்படி உருவாக்காவிட்டால் இந்த பிரச்சனை நாங்கள் 20 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் ரஜினி கேட்ட அதே கல்வியை நாங்கள் கேட்போம். அப்ப நாங்கள் உருவாக்கங்கள்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாரும் சேர்ந்த தனி மனிதன் நான் மட்டும் சிந்திக்கிற ஒரு விஷயம் இல்லை, நாங்கள் கூட்டா சிந்திக்க வேணும். ஆனால் நல்ல ஒரு கேள்வி, ஏன் எங்கள்கிட்ட இல்லைன்றதை நாங்கள் பிரச்சனையை கண்டுபிடிச்சா தான் தீர்வு கண்டுபிடிக்கலாம். நன்றி நன்றி சாம். வேற யாரும் கேள்வி இருக்கிறீங்களா? ஓகே, நம்ம முடிக்கிற டைமுக்கு வந்துட்டோம். முக்கியமா இந்த காய்ச்சல் விஷயங்கள் நாங்கள் திரும்ப பார்த்தோம்னு சொன்னா, ஆனால் எந்த இடமும் ஒன்று சொல்றேன், நான் ஒரு பிரபலமான அரசியல்வாதி, இப்ப தமிழ் அரசியல்வாதியா இருக்கிறவரை டாக்டர் புவியில வீட்டுல ஒரு 2 years முருகன் காய்ச்சி நான் இப்போ சார்சன் ஆகிட்ட மாதிரி டிரான்ஸ்லேஷனல் ஜஸ்டிஸ் அவருக்கு என்னன்னு தெரியாது. கையெழுத்துக்குன்னு சொல்றேன். அது முக்கியமான தலைவர் எங்களுக்கு. நாங்கள் மீடியா எங்களுக்கு வேணும், எல்லாரையும் அறிவுறுத்துறதுக்கு. அது ஒரு they want to learn from the media. Only the media can do that. அவங்களாம் இனி பல இடத்துல போய் படிச்சு வர போறது இல்லை. இப்ப மீடியா நாங்கள் லீட் பண்ண வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு, மீடியோட தேவை கட்டாயம் இருக்கு. சாம்சன் இதுல பார்த்துருப்பீங்க எல்லாருமே, என்ன செய்தாலுமே மீடியா இம்பார்ட்டன்ஸ் மிக மிக இம்பார்ட்டன்ட். சமூகம் வளர்றதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் இருக்கு. இந்த எங்களை போர் முடிகிற டைம்ல ஏன் அமெரிக்கா தேர்ந்தெடுத்தது, ஏன் முக்கியமான பதவி எடுத்தது, மீடியா கவரேஜ் தான் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு பாக்குறோம் காசா போர்ல நடக்குது, மெட்டபோர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. மீடியா தான் பிளேயிங் மேஜர் பார்ட். மீதான் எண்ணங்களை உருவாக்குது, அது சட்டமா மாறுறது, அது ஒரு நாட்டை பொலிசியா மாறுது, அதை உருவாக்குறது மீடியா தான். கட்டாயங்களுக்கு ஒரு மீடியா தேவை. அதெல்லாம் பின்னிக்கு இல்லை. சேமனா வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் சேமனாக்கு என்ன நல்லா தெரியும். ஊடகவியலாளர் சொல்லி அறிமுகப்படுத்தலாமா சேமனா? அதுக்கான தகுதி இருக்கா? முதல்ல நீங்க அதை சொல்லிக்கலாமா? சரி, ஒரு ஊடகத்துறையில 11 வருஷம் வேலை செஞ்சன்ற அடிப்படையில ஒரே ஒரு சிந்தனை என்னோடது. என்னன்னு சொல்லி சொன்னா, உங்கள்ட்ட கேள்வி, இலங்கையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற ஊடகங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். எல்லாமே கட்சி சார்ந்தவை ஒரு பக்கம், அதாவது அச்சு ஊடகங்கள் சரி அல்லது இலத்திரனியல் ஊடகங்கள் சரி, கட்சி சார்ந்தும் அதனுடைய இலத்திரனியல் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைமைத்துவம் வந்து ஏதோ ஒரு பக்கத்துல பெரும்பான்மை இனத்தை சார்ந்த அல்லது அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவராக தான் இருப்பார். அந்த நிறுவன தலைவரோ இல்லாத அதுக்கு கீழே பணி செய்யறவங்க, நிறுவன தலைவரோட முடிவு தான் எல்லாத்துக்கும் தீர்மானிக்கும். அந்த வகையில அதை எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு சர்வதேச பரப்புல பிரித்தானியாவில இருந்து சரி, எங்களுடைய மக்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் எவ்வளவோ பிளவுபட்டு இருக்கிறோம் அரசியல் ரீதியா தான் தற்போதைய நிலையில. இப்ப இன்னும் ஒரு 4 நாள் எலெக்ஷன் வரப்போகுது, உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த நேரத்துல கூட எவ்வளவோ பிரச்சனைகள், மக்கள் ஒட்டுமொத்தமா குழம்பி போயிருக்காங்க. இந்த மக்களை ஒருங்கிணைச்சு அதே நேரத்துல சரியான ஒரு வழிகாட்டுதலை எங்களோட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த குழப்பமும் மற்ற நடுநிலைத்தன்மையான ஒரு ஊடகம் அல்லது ஊடகவியலாளர்கள் ஒரு ஒன்றியம் அல்லாட்டி ஏதாச்சும் உருவாக்கி அல்லது மக்கள்கிட்ட அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த உடைவை ஏற்படுத்தாம இன்னும் தமிழ் தேசியம் எங்களுக்கு வேண்டப்பட்ட விஷயம் என்றதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வழிமுறை ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? இதுக்கான முனைப்பு என்னட்ட ஒரு பெரும் ஆர்வம் என்னட்டு இருந்தா, நான் அதுக்கான முனைப்புல நான் ஈடுபட இல்லை. எனக்கு அதுக்கான சரியான காலமும் கனியே இல்லை. ஆனால் நான் இதுக்கு உதாரணமா பார்க்கிறேன், நிலாந்தன் அவர்கள் அங்க ஒரு கருத்துருவாக்கிகள் சங்கம், ஒரு கருத்துருவாக்கிகள் போன்ற விடயம். என்னை கேட்டீர்கள் சொன்னால், நான் எனக்கு பெரிதும் விருப்பம், நீங்கள் இப்ப ஜோயன்னா டாக்டர் புவி அவர்கள், நீங்கள் ஒரு ஊடகங்களுடைய தேவை, சார்ல்சன் கேட்டது, முடிந்தால் டயஸ்பராவிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழ் ஊடகவியலாளர்கள் சம்மேளனம் சங்கம் ஒன்று அமைந்தால் அது நல்லதான. ஏற்கனவே பிபிசி ஆனந்த் இயக்காவு கூட உருவாக்கப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர் சங்கம் ஒன்று இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒன்றில் அந்த சங்கத்தை நாங்கள் டெவலப் பண்ணி விஸ்தீரணப்படுத்தி கொண்டு
பல ஊடகவியலாளர்களும் அதில் இருந்தால் இந்த கருத்துக்களை ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒருமித்து சொல்கின்ற பொழுது அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். அதுதான் ராகவன் கேட்டார். அது இப்ப உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தால் என்ன, இணைய தேர்தல்களாக இருந்தால் என்ன, சமூக புரள்வுகளாக இருந்தால் என்ன, ஆன்மீக புரள்வுகளாக இருந்தால் என்ன, ஏனைய எங்களுடைய தேசியம் சார்ந்த நல்லிணக்கம் சார்ந்த விடயங்களாக இருந்தால் என்ன, இந்த ஊடக சங்கம் ஒன்று இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு கருத்தொருமைப்பாட்டுக்கூடாக இப்ப ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு 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 அடியை கொடுக்கின்ற பொழுது, ஒரு விஷயத்தை கல்லை எறிகின்ற பொழுது அதனுடைய வீச்சு, அதனுடைய செறிவு, அதனுடைய கனம் மிக மிக காற்றமா இருக்கும். அவை கருத்துக்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிப்பிராயங்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறது என்றால் அந்த உருவாக்கப்படுகின்ற தளத்திலே நாங்கள் உதிரியாக ஊடகங்கள் இருந்தால் ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், ஒருத்தர் அந்த கேண்டிடேட்டை சொல்லுவார், இவர் இந்த கேண்டிடேட்டை தூக்கி பிடிப்பார். அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு சம்மேளனமாக நாங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு பிரஸ் மீட்டிங் வைக்கிறதுக்கோ அல்லது இந்த கருத்தை நாங்கள் தமிழ் தேசிய பரப்பிலே, தமிழ் மக்கள் பரப்பிலே அல்லது இலங்கை பிரச்சனையிலே இந்த கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து ஒருமைப்பாட்டோடு ஒரு முடிவினை அந்த சங்கம் எடுக்கின்ற பொழுது, அந்த ஊடகவியலாளர் எல்லோரும் அது சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடுகின்ற பொழுது ஒட்டுமொத்த குரலும் சேர்ந்து அங்க வர இப்படித்தான் நாங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். அதை விட நாங்கள் உதிரிகளாக இருந்தோம்னு சொன்னால் எங்களுடைய ஒவ்வொருவருடைய சொந்த நலம் சார்ந்த அல்லது எங்களை ஆதிக்கம் செலுத்துகின்றவர்களுடைய நலம் சார்ந்து அந்த விஷயங்கள் நலிவடை எப்படி வாய்ப்பு இருக்கு. அது நல்ல முயற்சி. வண்ட டயஸ்போராவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை ஒன்று சேர்ந்த தமிழ் ஊடகவியலாளர் சங்கம் இருக்குது. அங்க கொஞ்சம் பேர் இருந்து ஆனந்தியக்காகக்கூடிய அந்த அஞ்சலியும் அவர்கள்லாம் அவங்களும் மெய் வழியினாங்க, அவங்களோட சேர்ந்து அது செய்திருந்தாங்க. அப்படியான ஒரு அதுக்குள்ளையும் உடைச்சு கொண்டு கள்ளி கேட்டுக்கொண்டு நாங்கள் பிரச்சனையே இல்லாத பள்ளந்திட்டி இல்லாத ஒரு ரோட்டால கடைசி வரையும் டிராவல் பண்ணிடலாம். ஆனால் அந்த பள்ளந்திட்டியை நிலவிக்கொண்டு எங்களுடைய ஜேர்னி போகாமல் புலம்பாமல் போறதுக்குரிய பாதைகளை அமைக்கலாம். அதுக்கு அது ஒரு நல்ல உபாயம் ராகவன் சொன்னது. நீங்கள் உங்களோட அனுபவங்கள் கேட்கல இதை நான் உங்களோட அனுபவங்களை கேட்டுக்கொள்றேன். நன்றி இந்த உங்களோட அனுபவ பகிர்வுகளுக்கு. முக்கியமா இந்த ஊடகத்தை பற்றிலாம் சொல்லி நீங்கள் ஊடகம் அப்படி இயங்குதுன்றெல்லாம் சொல்லியிருந்த நீங்கள் மேலே அடிப்படை இந்த ஊடகங்கள் அது எங்களோட உள்ளூர் ஊடகமாக தமிழர் சார்ந்த ஊடகமாக இருந்தாலும் சரி அல்லது சர்வதேச ஊடகமாக இருந்தாலும் சரி, அந்த பின்னணி ஒன்று பொலிட்டிக்கல், மற்றது என்ன சொல்றது ஃபைனான்சியல், ஏதோ ஒரு மேடோக்கு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அப்படியான ஒன்று தான் பின்னாலே இருக்கு கட்டாயம். அப்போ அது அந்த பின்னால் இருக்கிற அந்த பணம் படைத்த அந்த நிறுவனங்களோ என்னவோ கடைசியாங்கால போய் பொலிட்டிக்கலோட கனெக்ட் பண்ணி முடிவுகளை மக்களுக்கு திணிக்கிற மாதிரியான நிலைமை தான் இருக்குது. ஆனால் உண்மையில இந்த தமிழ்நெட் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் உண்மையில தமிழ்நெட் இப்பவும் சில ரீசோர்ஸுகளை அந்த சர்வதேச புகழ் வாய்ந்த நிறுவனங்கள் என்னத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், அல்ஜீசியா என்ன எடுத்துக்கொள்ளலாம், பழைய டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் அதை ரெஃபரன்ஸாக இப்போ பாவிக்கணும். அப்போ அதில் தராக்கி சிவராம் மேலே வெற்றி பெற்றவர். அந்த தமிழ்நெட் என்ற ஊடகத்தை ஒரு ரெஃபரன்ஸாக பாவிக்கிறதுக்கு அதை அந்த நிலைமையை கொண்டவர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வரை நான் காவு கொடுத்துட்டேன். இப்போ இந்த கேள்வி என்னென்று சொன்னால் அப்படியான ஒரு நிலையில கொண்டதை ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ உண்மையில அப்படி ஒரு ஊடகம் பெருமை இருந்தால் தராக்கி சிவராத் முன்னாடி மனநிலையில இருக்க வேணும். மற்றது இந்த 2 விஷயங்கள் பொலிட்டிக்கல்லையும் இருந்தும் இந்த பணம் சம்பந்தமான நிறுவனங்கள்லையும் இருந்தும் வெளியில் நின்று கொண்டு வேலை செய்யும். அப்போ அப்படி சந்தர்ப்பங்கள் தமிழ் ஊடகத்துக்கு வேற சந்தர்ப்பம் இருக்கா? ஆனால் அப்படி ஒரு நிலைமை வந்தால்தான் உண்மையில தமிழ்நெட் மாதிரி ஒன்று வந்தால்தான் எங்களோட விடயங்களோ என்னவா இருந்தாலும் இப்போ அதில் இருக்கிற விடயங்கள் தராக்கி சிவராம் போட்ட விடயங்கள் எல்லாம் ஆய்வு கட்டுரைகள் நிறைய இருக்கு. அந்த கட்டுரைகளை இப்போ ரெஃபரன்ஸாக பாவிக்கிறாங்க. அப்போ அதில் உண்மைத்தன்மை இருக்கு, நடுநிலையா இருக்கு, எல்லா உலக புத்தகங்களோ அல்லது அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பாவிச்சு தான் அந்த ஆய்வு கட்டுரையெல்லாம் போட்டுக்கிறேன். அப்போ அதுதான் அந்த தமிழ்நெட்டுக்கு இருந்த அந்த வேலு தளம். அப்படி ஒரு ஊடகமா இல்லை அப்படி ஒரு தளம் அல்லது அப்படி ஒரு ஊடகம் எங்களுக்கு கிடைக்குமா? சந்தர்ப்பம் இருக்கா? சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப எதுவும் இல்லை என்றது இல்லை. இப்ப நாங்கள் செய்ய முடியாது நினைக்கிற விஷயத்தை யார் ஒருத்தர் ஏற்கனவே செய்துதான் இருக்கிறான், இன்னொருத்தர் செய்யத்தான் போறான். ஆனா நாங்கள் எங்களுடைய காலங்கள்ல எங்களுடைய
இந்த சமதளத்தில் அது செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றதை வேற ரஜினி சொன்ன மாதிரி ஆராயணும். ஆனா உண்மையா அப்படி ஒரு ஊடகங்கள் வேற வாய்ப்பு இருக்கிறது. என்னன்னு சொன்னால் இப்ப சில வழியில நான் நம்புறது ஒரு 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 தனி மனிதனுடைய அவனுடைய ஆர்வங்களும் அவனுடைய அந்த அறம் சார்ந்த நேசிப்பும் தான் முக்கிய காரணம். ஆர்டிஸ்டா போன் மேனேஜர்ஸா மேட். சில வேலைகளை சில ஆக்களை நாங்கள் உருவாக்கலாம், சில விஷயங்கள் உருவாக்கலாம், அது உருவாக வேணும். அப்ப அதனால நான் சொன்னேன் ப்ரீ ஸ்கூல் விஷயங்களை சொல்றேன். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சால் இங்கே உள்ள இளைஞர்களை குறிப்பாக நாங்கள் டயஸ்போராவில் நீங்கள் யோசிக்கிறீங்க என்றால் இந்த ஊடகத்துறைய முறைப்படி கற்று அதிலே ஒரு காதலோட வந்து தராகி சிவராம் அவர் வந்து அந்த ஊடகத்துறை சார்ந்து அதுக்காக பிறந்தவர் போல. அதே போல பல அவரை உதாரணமாக எங்களுக்கு அவரை நாங்கள் காட்டுறோம். அப்படி சிங்கள பகுதியில் நிறைய பேர் இருக்கிறார், தமிழ் பகுதியிலும் ஏற்கனவே இருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்து எக்கனமி சார்ந்து விசைகளினுடைய அழுத்தங்களுக்குள்ளதான் இந்த ஊடகங்கள் இயங்குது. ஆனா இந்த விசையை மீறி அறம் என்கின்ற விசையை தூக்கி கொண்டு போகக்கூடிய ஒன்று ரெண்டு பெறாமல் இல்லை. எங்களிடம் உலகத்திலேயும் இருக்கிறது போல எங்கள்கிட்டையும் இருந்திருக்குது. சிலது ஊதுகுழல் ஊடகங்களாக இருந்திருக்கிறது. சிலது முழுக்க மனிதர்களை, தமிழர்களை இல்லை, மனிதர்களை மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கக்கூடிய ஊடகங்களும் இருந்திருக்கின்றன, புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களும் இன்னமும் இருக்கின்றன. ஆனால் இவை எல்லாத்தையும் தாண்டி மனிதத்தையும் மனிதர்களையும் அவர்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களை தரம் தூக்கி விடுகின்ற வாழ்வை மேலே கொண்டு வருகின்ற ஊடகங்களும் இருக்கின்றன. ஆனால் எவ்வளவு எங்களுடைய பாப்புலேஷன்ல எவ்வளவு தூரம் அப்படி வந்திருக்குதுன்றது பார்த்தால் மிக மிக வேதனையான விஷயம் தான். ஆனால் அது முடியாது என்று இல்லை. அதுக்கு சில சில நெகிழ்வுத்தன்மைகள் எல்லார்ட்டையும் எல்லா தரப்பில் இருந்து தேவையா இருக்கிறது. அரசியல் ரீதியாக வேலை செய்கிறவர்கிட்ட இருந்து அந்த பிளெக்சிபிலிட்டி வேற வேணும். அதாவது வேறொரு விஷயத்துக்காக சில விட்டு கொடுப்பலை செய்யற அப்படி செய்து வரைக்குள்ள அப்படியான ஊடகங்கள் கொண்டு வரலாம். ஆனால் இப்ப இந்த பேரம் பேசலுக்கு ஆட்படாத ஒரு ஊடகவியலாளர்களா ஊடகங்களாக பரிணமிக்கிறதுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு தயார்பட்ட ஒரு சமூகத்தை நாங்கள் எப்படி உருவாக்க போறோம்ன்றது அது நீங்கள் என்னட்ட கேட்டா பதவியில நானும் நீங்களும் சேர்ந்துதான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல் லோகேஷுக்கு நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். தாரகி சிவராம பிறகு பாத்தீங்கன்னா நினைவு நாள் ஒன்று வச்ச நாள் கணக்கு ஒரு 4-5 இயர்ஸுக்கு முதல் கான்ஸ்டன்ட்ல வந்திருந்தார். மார்க் விட்டிக்கு அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஒரு புக்கில் எழுதியிருக்கிறார். பெண் வழி வந்திருக்குது, லேர்னிங் பாலிடிக்ஸ் ஃப்ரம் சிவராமன். அப்படியெல்லாம் ஜெர்னலிஸ்ட் இருந்திருக்காங்க. லேர்னிங் பாலிடிக்ஸ் ஃப்ரம் சிவராமன் பெண் குயின்ல வழி வந்திருக்குது, மார்க் விட்டிக்கரோட புத்தகம். அந்த இவன் அவர் வந்து ஸ்பீக் பண்ணவர். அப்ப சிவராம் என்ன செய்தவர்டா எங்கட ஸ்டோரிய எங்கட எதிரியும் ஏற்றுக்கொள்றது தன்மையில் எழுதினவர். ரைட் பிரேம் இந்த மாதிரி எங்கட ஸ்டோரி சொல்லணும் வந்து அப்படியான ஜெர்னலிசம் தேவை. அது வேற. இப்ப ஒரு கேட்ட கேள்விக்காண்டி சொல்றேன், ஊடகத்தின் பொது தர்மம் எது, சமூக விடுதலையா பொழுதுபோக்கா? ஒரு கேள்வி சாமிட்ட கேட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஊடகத்தின் பொது தர்மம் எது, சமூக விடுதலையா பொழுதுபோக்கா? என்னிடம் கேட்டால் சமூக விடுதலை. பொழுதுபோக்கு சமூக விடுதலை முதல் நிலையிலும் பொழுதுபோக்கு 2ஆம் நிலையிலும் வைப்பேன். நான் அப்படிப்பட்ட அந்த லைனுக்குள்ள வர்ற ஆள் தான் நான். கட்டாயம் எல்லாரும் அதுக்குள்ள வேற ஒன்றும் இல்லை. என்ன கேட்டால் சமூக விடுதலை முக்கியமானது. வணக்கம், கேக்குதா? வணக்கம். என்னுடைய ஒரு கேள்வியும் ஒரு பார்வையும், இப்ப வந்து நாங்கள் ஒரு பொது கட்டமைப்பை ஊடகத்தின் மூலாக ஒரு பொது கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற சேரப்படத்தான் கூடுதலாக இங்க கழிச்சு கொண்டிருக்கிறீர்கள். அதாவது தமிழர் நலன் சார்ந்து, அதாவது அரசியலற்று சாதி சமயம் எவர் மனதையும் புண்படுத்தாமல், முக்கியமாக வேற்று மொழி இலங்கை சிங்கள மக்கள் மனதை புண்படுத்தாமல் நாங்கள் ஒரு பொது கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்த வேணும். அதை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி ஒரு பொது கட்டமைப்பை ஏற்படுத்த மிக கடினம். அப்படி ஏற்படுத்தினால் இலங்கையர் எப்படி பார்க்கும் என்றுதான் என்னுடைய கேள்வி. ஒரு விஷயம்,
இல்ல நான் எனக்கு தெரிந்த எனது தளத்திலே தான் நான் பதில் சொல்லுவேன். நான் இதுக்கு சொல்ல மாற்று கருத்து இருந்தா நீங்கள் யாரும் சொல்லலாம். இப்ப அவங்களுடைய கேள்வி வந்து ஒரு பொதுக்கட்டமைப்பு. இப்ப நான் நான் நீங்கள் அரசியல் ரீதியான பொதுக்கட்டமைப்பை சொல்றீங்களா, அது ஊடகம் சார்ந்த பொதுக்கட்டமைப்புக்கு இல்ல சொல்றீங்களோன்னு இல்ல எனக்கு தெரியல. அதாவது அரசியல் இல்லாமல் நாங்கள் எங்களோட தமிழர் விடிவு பற்றி ஒரு ஒட்டுமொத்தமாக இயக்க வேறுபாடு இல்லை, எந்த அரசியல் வேறுபாடும் இல்லை, பொதுமையாக நாங்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். 16 வருஷம் முடிஞ்சது, இன்று வரையில பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப நாங்கள் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தணும். அந்த கட்டமைப்பு மிக இறுக்கமாக ஃபினான்ஸுக்கும் ஒரு பக்கம் அதுக்கு வழி செய்ய வேணும். அதை அப்படி ஒன்று செய்தால் இலங்கை அரசின் பார்வை எப்படி இருக்கு? எல்லாரையும் புண்படுத்தாத ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுன்றதே ஒரு நிகழ சாத்தியமற்ற ஒரு விஷயம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஊடகம் சார்ந்தா இருந்தான். இப்ப என்ன கேட்டீங்கன்றால், யாரையும் காயப்படுத்தாத ஒரு ஊடகத்தை கொண்டு வேண்டாம். நான் நோ, அது அறம் சொல்லுகின்ற பொழுது அதை காயப்படும், அநீதி செய்தவன் காயப்படுவான். அப்ப இப்ப எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற ஒரு கட்டமைப்பை அது நிகழ சாத்தியமற்ற ஒன்று. அது நிகழ சாத்தியமாக இருந்தா தான் இலங்கை அரசாங்கம் இப்படி பார்க்கலாம். என்ன கேட்டீங்கன்றால், காயப்படுத்தாத ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் அது வந்து ஒரு சார்பணியில் எல்லாம் இயங்க போகுது. அது எல்லாருக்கும் மீனுக்கு வாழையும் இதுக்கு தலையும் காட்ட போகும். நானும் சாமிட அந்த கருத்துக்கு உடம்புறேன். முக்கியமான நோக்கமே நாங்கள் காட்சி கொண்டு ஒரு மீடியாட இம்பார்ட்டன்டா பாத்தீங்கன்னு சொன்னா, யூகே பொறுத்த பாத்தீங்கன்னு சொன்னா 2 முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ் பாக்குறோம், டைம்ஸும் டெலிகிராஃபும். ஒரு 4 மாதத்துக்கு முதல் வந்து ஒரு கண்ட்ரியை வச்சுதான் அடுத்த பார்லிமெண்ட் ஒரு நியூ ஆக்டை உருவாக்குவாங்க. ரைட் டு டை ஆக்டை பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் எழுதி கொண்டே வராங்க. அதான் கருத்தை உருவாக்குது, ஒரு நாட்டை கருத்தை உருவாக்குது. அதான் ஒரு இந்த நாட்டு மக்கள்கிட்ட முடிவை தீர்மானிக்கிற கருத்தை உருவாக்குறது பத்தியும் வருது. எங்களுக்கு முக்கியம் இப்ப தேவை மீடியாட இம்பார்ட்டன்ட் பற்றி கதைக்கிறோம். நீங்க சொன்ன ஐயா சொன்ன கருத்து நல்ல கருத்து. அந்த கருத்து சம்பந்தம் லாஸ்ட் 15 இயர்ஸ் கதைக்கிறத பாக்குறேன், நாங்கள் மீட்டிங் வைக்கிறத பாக்குறேன். ஒரு 2 months 3 months அப்படி இல்லாம போறதையும் பாக்குறேன். ஏனென்றா கட்டாயமான முக்கியமான சாம் சொன்னதான் சரி, மக்கள்கிட்ட ஒரு தட்டை மனதையும் புண்படுத்தாம எதுவுமே செய்ய முடியாது. எனக்கும் உங்களுக்குமே கருத்து நிறைய வேறுபாடு இருக்கும். சின்ன விஷயத்திலேயும் இவ்வளவு நேரம் கதைக்கிறதுலேயும் இது பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் தீர்த்து கொண்டு நாங்க போயிடாது. நாங்க ஒரு ஐடியல் வேர்ல்டுல இல்லை, அன்பும் பண்பும் அறிவும் மரபும் சார்ந்த வேர்ல்டு நாங்கள். ஸோ இந்த முக்கியமான தேவையும் கருத்து மீண்டே பார்க்குறோம். என்னென்னா, தமிழ் மக்களுக்கு எமது மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு மீடியா தேவை. அறிவியல் நடத்தப்படக்கூடிய, ஒழுங்குபடுத்தக்கூடிய, அறத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு மீடியா ஒன்று தேவை. ஒரு மீடியா அவசியம் எல்லாரும் உணர்படுத்தி சாமதான் கூட சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் தான் உணர்ந்து கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். நீங்க சொன்ன கருத்து நல்ல பையா பண்ற முயற்சிப்போம். அவர்கள் சொன்ன கருத்து உண்மையில அதான் நானும் ஆரம்பத்தில் காய்ச்ச கருப்பொருள். உண்மையிலே எங்களுக்கு இப்போ சிவராம் மாதிரியான ஒரு ஊடகம் அப்படி ஒன்று தேவையா இருந்தால் அப்படித்தான். எல்லார்கிட்டையும் இருக்கிற அந்த தனிப்பட்ட விடயங்களை விட்டு தமிழர் நலம் என்ற அந்த ஒரு புள்ளியில வந்து நிற்கணும். அதில் இருந்து கொண்டு வேறு ஒன்றுக்கும் விலக இயலாது. அப்படியான ஒரு ஊடகம் ஒன்று வந்தால் அதில் இலங்கை அரசாங்கத்தின் பார்வை எப்படி இருக்குன்னு அவர் சொல்றேன். முதலாவது அந்த அந்த வெறதுன்றதை தான் அது அப்படி வெறுமா விரையிலாதான்றதான் என்ற ஆரம்ப கேள்வியாக இருந்தது. இல்ல அவர் நான் திருப்பி கேட்டேன்னா, நீங்கள் அந்த அப்படி ஒரு யாரையும் காயப்படுத்தாத பொதுத்தளத்தில் உள்ள ஊடகம் அமைகிறத கேட்குறீங்களா, இல்லாட்டி அரசியல் ரீதியாக கேட்குறீங்களா? அவர் சொன்னது இல்லை, நான் அரசியல் அதுக்கு அங்கால ஒரு மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு பொதுக்கட்டம் நாங்கள் ஊடகம் என்று சொல்ல இல்லை. ஊடகம் என்று சொல்லியிருந்தாலும் கூட ஊடகம் கட்டாயம் மக்களை காயப்படுத்தும், அந்த சிலரை காயப்படுத்தும். யாரையும் காயப்படுத்தாத ஒரு இவர் சொன்னேன், சராக்கி சிவராம் வலிதேச கட்டுரை எதிரியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்று சொல்லி. ஆனா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக நிச்சயமாக இருக்கா. அது வேணால் நாங்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கும் பொழுதே அது ஒடுக்குவனுக்கு எதிராகத்தான் இருக்க போகும். அப்ப அது ஒடுக்குவனையும் ஒடுக்குவனை ஏற்றுக்கொள்வான், ஆனால் அதுல ஒரு முரண்பாடு இருக்கு நிச்சயமா. அது அது சரி. அது அந்த 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 எல்லோரும் ஏற்றுக்கொள்ற அந்த கருப்பொருள் வந்து தமிழர் நலன் தான். தமிழர் நலன்னு தமிழர் பக்கத்துல இருந்து கதைக்கிற எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்றது. இப்ப நீங்கள் இப்ப தமிழர் நலன் சார்ந்து தானே உருப்பட்ட அமைப்புகள் எங்கள்கிட்ட இருந்து உருப்பட்ட அமைப்பு பிரிஞ்சு
அதுதானே நடந்து கொண்டு இருக்குது இப்ப காலமா எல்லாரும் இல்ல அது தமிழர் அந்த நலனுக்காக. அடிப்படை பிரச்சனையே அதான். இப்ப 2 விஷயங்கள். ஒன்று அதில் இருக்கிற ஆக்கள தன்னலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரிவுகள் வருது. அடுத்தது அவர்கள் சார்ந்த கட்சி சம்பந்தமான பிரிவுகள் வருது. அதான் முக்கியம். அப்ப அந்த ரெண்டையும் இல்லாமல் ஒன்று பெற வேணும். அப்படி இந்த ரெண்டும் பெறக்கூடாதுக்குள்ள அப்படி இல்லாத ஒரு தமிழர் நோக்கம் அதுதான் தான் உண்மை. இலக்கு. நீங்கள் சொல்றதான ஐயா உண்மை. சரிநிகரும் புதிய பூமி இலங்கையில் வந்தது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பத்திரிகையா வந்தது அந்த நேரம். அப்ப நீங்கள் எனக்கு உங்களை விட வயது கூட, இதுல வயது கூட நாட்களும் இருக்கணும். ஓ, அந்த முதல் சரிநிகர் வந்தது, அப்புறம் புதிய பூமியா வந்தது. எந்த ஒரு எதிர்ப்பும் வந்ததாக நான் அறியல. மிக சிறப்பான நேர்மையாக நீங்கள் சொல்ற அந்த அறம் என்று சொன்னீங்களே, ம். அந்த அறத்தை விட சிறப்பாக இயங்கின பத்திரிகை அந்த சரிநிகர். இல்ல எனக்கு நீங்க சொல்ற சரி, அறத்தை தூக்கி சுமந்த ஒரு பத்திரிகை தான். ஆனா சரணிகருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது, நான் அறிய. அதாவது எதிர்வாத அதை நிராகரிக்கக்கூடிய கருத்துடையவர்கள் இருந்தார்கள் சரணிகர். அது வலதுசாரிகள் அதை நிராகரிப்பினம். ஆனா பொதுமையா நீங்கள் அதை பார்த்தீங்களா, படிச்சிருந்தால் நியாயமான முறையில் நாங்கள் சிந்திச்சால் அது சிறந்த பத்திரிகை. மற்ற நாங்க நிறைய பேர் அதுல நாங்க மாற்று கருத்து நாங்களும் இல்லை. பார்த்தாங்க. சரணிகர் சிறந்த பத்திரிகை என்றதுல மாற்று கருத்து இல்லை. அது அறம் பற்றி நிறைய யோசிச்ச பத்திரிகை தான். நானும் உடம்பு நிறைய எதிர்ப்பு நான் பார்த்திருக்கேன். சரி, நிறைய எதிர்ப்பு நான் பார்த்திருக்கேன். டாக்டர் சுவிஸ்ல இருந்து அந்த அண்ணா கேட்டது இன்னொரு விஷயம் கேட்ட பேர். நாங்கள் அப்படி ஒரு மீடியாவை கிரியேட் பண்ணா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட், அங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன மாதிரி அதை எடுக்குமெண்டு அவங்க தங்களோட பொலிட்டிக்ஸை தான் பார்ப்பாங்க. என்ன அவங்களுக்கு அவங்க நாங்கள் எங்களுக்கு சரியா செய்ய வேண்டியது செய்து கொண்டு போகணும். ஆனா அவர்கள் சிங்கள மக்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஓட்ஸ் எடுக்கலாம்ன்றதை தான் பார்ப்பாங்க. அதுதான் பல நாளாக நடந்து கொண்டு இருக்குது. இப்போ 1948 இருந்து இந்த வரையும் அதான் நடந்து கொண்டு இருக்குது. ஆனபடியால் மற்றது 2வது பாயிண்ட், இந்த கடைசி பாயிண்ட் நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேணும். எங்களுக்கு எதிராக கருத்துகள் வரும் என்று சொல்லி போட்டு செய்யாம விடக்கூடாது. நின்று நாங்களும் எங்களோட பாயிண்ட்ஸை போட்டு அதை வின் பண்ண பார்க்கணும். அதான் என் பாயிண்ட். தேங்க்யூ சாம். எங்கட தமிழ் மக்கள் இஷ்யூஸ், இவ்வளோ காலம் நடந்த இஷ்யூஸ் எல்லாம் நாங்கள் கணக்க தமிழ் ஊடகங்கள், தமிழ் பத்திரிகைகள் இதை கன்வெர்ட் பண்ண மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் கட்சி கொண்டிருக்கிறோம். அதை ஒரு டிப்ளமேட்ஸுக்கு தெரிகிறது கூட. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு இது முந்தி தமிழ்நாட்டில் இருந்த மாதிரியான ஒரு ஊடகம் எங்களோட பகுதியில் இல்லாமல் இருக்கு. நாங்கள் பல அரசியல் கட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆங்கில ஊடகமோ அல்லது எங்கள் சிங்கள மக்களுக்கு எமது பிரச்சனையை நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அப்படியான ஒரு ஊடகம் கூட எங்கள்கிட்ட இவ்வளவு காலமாக இல்லாமல் இருப்பதற்கு என்னத்துக்கான காரணம்? அதை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் நீ என்றாலும்? இல்ல, அது பாருங்க, நீங்க சொல்றதுலயே அந்த கேள்விக்கான பதிலும் இருக்கு. என்றால் எங்களுடைய பிரச்சனைகளை சிங்களவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு சிங்கள மொழியில் இருக்கிற ஊடகம் இப்ப இதுதான் ஒருங்கிணைப்பு பற்றி பார்க்கல. இப்ப இது நாங்கள் தமிழருடைய பிரச்சனை சிங்களவருக்கு சொல்வதற்கும் சிங்களவருடைய அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தமிழர் குறிப்பாக ஒடுக்குமுறை செய்தது, நாங்கள் அழிக்கப்பட்டதுன்றது வேற. அவனுக்கு ஏன் எங்களுக்கு என்ற ஒரு பயம் இருக்குது, ஏன் அச்சப்படுகிறார்கள்? அப்ப அவனுடைய மன பின்னணி என்ன? பொலிட்டீஷியன்ஸ் எந்த பல்சை பிடிச்சு கொண்டு தான் அவனை மாத்துறாங்க என்றதை தமிழ் தரப்பு புரிஞ்சு கொள்வதற்கும் அந்த விஷயங்கள் தேவை. இப்ப நாங்கள் இப்ப ஒரு தடவை பக்கமாக நின்று கொண்டு நாங்கள் தமிழர்கள் தான், என்னுடைய பிரச்சனையை நீ கேள், என்னுடைய பிரச்சனையை நீ கேள் என்பதற்காக நாங்கள் ஊடகங்களை திணிக்க அந்த இடைவெளி கூடிக்கொண்டுதான் இருக்கு. அவனுடைய சைட்ல இருந்து இதுதான் இவர் கேட்டவர் நினைக்கிறேன். யார் ஒரு ஆள் காய்ச்சவர் இந்த மீள் ஒருங்கிணைப்பு கால்சன் நான் நினைக்கிறேன்.
இவர்கள் இந்த பொலிட்டீஷியன்ஸ் இவர் விஜயகுமார் நான் சொன்னவர் நினைக்கிறேன் என்ன நாங்கள் இப்படி நாங்கள் விரும்பினதை செய்து கொண்டு போவோம், ஆனால் அரசாங்கம் தன்னுடைய அரசியல் சார்ந்து தான் ஓட் போடுறதுக்கு சிங்கள மக்கள் மத்தியில என்ன எடுக்கலாம் தான் பார்ப்பான். நாங்கள் இந்த இடத்துலதான் நாங்கள் பேச வேண்டியது சிங்கள மக்களோடு. அது எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வது மாத்திரமில்லை, அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கும் அவர்கள் ஏன் ஒன்றாக கைகோர்த்து இருந்த ஒரு சமூகம் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக ஏன் கைத்திகளோடும் வாள்களோடும் யுத்தங்களோடும் இருக்கிறோம் என்பதனை இரண்டு பக்கமும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடுதான் இந்த மீளொருங்கிணைப்பை சான்சனா கொண்டு வருமே ஒழிய எந்த பிரச்சனை இருக்கு நீகள் என்றதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற வரையும் இந்த பிளவை நாங்கள் முடிக்க மாட்டோம். இடதுசாரிகள் செய்தவை தம்பி, நீங்கள் இப்ப சொன்னதை இடதுசாரிகள் வலுவா செய்தவை, ஆனா அவர்களோட கையில அதிகாரம் வரல. அதுதான் அங்க இலங்கையில உள்ள பிரச்சனை. அவருடைய கையில அதாவது சிங்கள ஆட்கள் வேற கட்சிக்கு கீழே தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கையில அதிகாரம் வந்திருந்தால் எங்களுடைய அந்த இனப்பிரச்சனை இப்போ தீர்க்கப்பட்டிருக்கும். பேசப்பட்டு கொண்டுதான் வந்தது. நான் எல்லாம் லெப்டிஸ்ட் நிறைய பேசினாங்கள். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக கடைசியா வந்து சொன்னாரு தமிழ் ஹெல்ப் லைனோ லைன்ல இருக்கிறவர் ஓட்டுக்காகத்தான் இவ்வளவு சிக்கலும் வருவதே தவிர மற்றும்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கே அந்த 3 பகுதியில சாதி வேறுபாடு இருக்கு, சிங்கள மக்களுக்கு எங்களுக்கு இருக்கிற மாதிரி. சரி தம்பி, நன்றி. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இடதுசாரிகள் அந்த வேலையை செய்தார்கள், ஆட்சிக்கு வரையில்லை. நீங்கள் என்பிபியை இடதுசாரிகளாக கருதினால் அது இடதுசாரிகள் என்றதை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் இப்பொழுது 2/3 ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த மாற்றம் பெறும் என்றதை நம்பலாம். இடதுசாரி அதாவது அவர்கள் ஆயுதமேந்திய இடதுசாரிகள், சரியா? அவர்கள் ஆயுதமேந்திய இடதுசாரிகள். எத்தனை பேரை இதுல சொல்லவும் பயமா இருக்கு. இல்லாம பண்ணின இடதுசாரி, அது இடதுசாரியம் இல்லை தம்பி, அது பொதுமை இல்லை, சரி, அது பொது உடைமை இல்லை. அப்ப அது அவைகளை நீங்கள் இடதுசாரி என்று சொல்றது நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. இல்ல, நான் சொல்ல இல்லை, நான் அதான் கொண்டேன். இஃப் அவர்களை இடதுசாரிகளாக நீங்கள் கருதினால் அவர்கள் 2/3 நீங்க கருதியில்லைன்னா தட்ஸ் ஃபைன், அதுல மாற்று கருத்து இல்லை. என்ன ஒரு கேள்வி வந்திருக்கு சாம். நிலத்தில் உள்ள 2 மில்லியன் தமிழர்களை எங்கள் ஊடகங்கள் சென்றடைகின்றனவா? நிலத்தில் உள்ள 2 மில்லியன் தமிழர்களை எங்கள் ஊடகங்கள் சென்றடைகின்றனவா? அதாவது இலங்கையில் உள்ள எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட எங்களுடைய இங்கே நியூஸில் போய் சேருதான்னு கேட்கிறாங்க. இல்ல, ஒரே வரிதான். இல்ல, பகுதிகளை அங்க போய் சேர்றது இல்லை. ரெண்டுபடியாத்தான் அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க, எங்களை அரசியல நாங்க பாக்குறோம், டயஸ்போரால இருக்க நீங்கள் வாய மூடிக்கின்றோம். அவர்களுக்கு அதிகமாக டயஸ்போராவில் இருந்து வேற தேவைகள் இருக்கிறதோடையே நீங்கள் அரசியல் ரீதியான எங்களுடைய தீர்மானங்களை நீங்கள் எடுக்காதீர்கள் என்று அவர்கள் வெளிப்படையா சொல்றாங்க. எங்க ஊடகங்களுடைய போய் சேர்ந்ததால சொல்றார்களோ சேராவிட்டதால சொல்றார்களோ தெரியாது, என்ன ஒரு பிரச்சனை. போய் சேர்றதாலேயும் சிலோட அந்த பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனா நான் என்ன கேட்டீங்கள் என்றால் எங்களுடைய ஊடகங்கள் டயஸ்போராவில இருந்து டயஸ்போராவோட தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், டயஸ்போராவுக்கு தான் ரீச் ஆகுது ஒழிய அங்க உள்ள நிலத்துல உள்ள மக்களுக்கு சரியான வகை ஒன்று நாங்கள் போய் சேரையில இல்லாட்டி நாங்கள் சரியா பேசல. எல்லாத்தையும் இந்த பேச்சு சுதந்திரம் ஊடக சுதந்திரத்தை பற்றி கேட்கறதுக்கு முதல் இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் எங்களுக்கு ஒரு பினான்சியல் சுதந்திரம் இருக்க வேண்டும்னு நினைக்கிறோம். அந்த ஊடக அமைப்புக்கு பினான்சியல் சுதந்திரம் இருக்க வேண்டும். அதாவது இந்த ரீடர்ஸ் சப்ஸ்கிரிப்ட் மக்களால் ஒரு ஊடகத்தை ஊக்குவித்தால்தான் அந்த குவாலிட்டி ஆஃப் ட்ரஸ்ட் வேர்தி ஆஃப் ரிப்போர்ட்டிங் கிடைக்கும் மக்களுக்கு. அது அப்படி ஒரு ரிப்போர்ட்டிங் வரைக்கதான் பயமில்லாத ஒரு துணையில்லாத ரிப்போர்ட் அந்த ஊடகம் எங்களோட மத்தியில கொண்டு செல்லலாம். அப்ப எங்களுக்கு ஒரு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஊடகத்துக்கு இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு சஜஷன். இது பிள்ளையா தெரியாது. ஆனால் இந்த எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் வரலாற்றுல தமிழ் மக்களுக்கு கண்டு சொல்லி டைம்ஸ் ஆஃப் சிலோன் இருந்தது இலங்கையில.
அது எப்படி சிங்கள மத்தியிலேயும் அந்த பத்திரிகை நடத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், திவி நாயமன் சொல்லி ஒரு எடிட்டர் இருந்தவர். அந்த பத்திரிகை எப்படி அழிஞ்ச வரலாறு யாருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இதை பற்றி கை கேட்கல, பத்திரிகை பற்றி ஊடகத்தை பற்றி நாங்கள் கை கேட்கல. இன்னைக்கு அந்த இடமே தெரியாமல் போயிட்டு, அந்த அந்த குடும்பமே தெரியாமல் போயிட்டு எங்கட சமுதாயத்துல. அப்ப நாங்க இதை பற்றி யோசிக்கணும், எப்படி அந்த எங்கட தமிழ் ஊடகத்தை எப்படி சிங்கள அதிகார வட்டம் சப்ரஸ் பண்ணுதுன்றத. இப்ப எப்படி இடதுசாரிகள் எல்லாம், இது உண்மையோ, இது வரலாறு அந்த வரலாற்றிலிருந்து வந்தவன் தான் நான். அதனால நான் இதை பற்றி தெரிஞ்சபடி தான் சொல்றேன். ஆனால் இப்ப எங்களுக்குன்னு ஒரு, இன்றைக்கு நாங்கள் டயஸ்போரா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மீடியா ஒன்று கொண்டு வர வேண்டும். அது மக்கள் சார்ந்த டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷனோட வரணும் தான் நான் விரும்புகிறோம். அப்பதான் நாங்கள் ஒரு ஃபியர்லெஸ் ரிப்போர்ட் எங்களுக்கு கொண்டு போகலாம். ஒரு தமிழ் ஒரு தேசியத்தையோ அல்லது தமிழ் இதை ஒரு நடைமுறையில நாங்கள் அமலாக்கம் செய்யலாம் நான் நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களா, இந்த கருத்தை பற்றி? இல்ல, நீங்க சொன்ன ஃபைனான்சியல் ஃப்ரீடம், அதாவது மக்களால வழங்கப்படுகின்ற ஒரு நிதி ஊடாக இயங்க வேணும் என்றதுல மாற்று கருத்து இல்லை, அது உண்மை. அதை விட தனிப்பட்ட மனிதர்களாக எங்களுடைய வேறு யாக்கள் அவர்கள் செய்யக்குள்ள அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவர்களுடைய விஷயங்கள் அதுக்குள்ள இது பண்ணி இப்ப நீங்கள் இப்ப பிபிசி போன்ற, அது என்னன்னு சொன்னால் ஒரு அரசாக இருக்கின்ற பொழுது சில வழியில சாத்தியமாகும். பிபிசி தொலைக்காட்சி கண்டு இதுகளுக்கு கண்டு நாங்கள் தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, டிவி லைசன்ஸோட அது போகப்படுது, அரசாங்கத்தால் இயக்கப்படுகிறது. இப்ப உண்மையாகவே ஒரு சொந்த நிதியில எந்த விதமான நிதியியல் ரீதியான வியாபார மூலகங்களும் அழுத்தம் கொடுக்காத பட்சத்துல உண்மைகளை பேசலாம் என்றதுல ஒரு 50% நம்பிக்கை இருக்குது. ஆனால் நிதிக்கு அங்கால வேற பிரச்சனை இருக்குது. இந்த ஊடகங்களினுடைய சுதந்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக நிதி ஒரு காரணம். நிதி ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய நிதியை மக்கள் கொடுத்தால் நாங்கள் நினைக்கிற ஒரு ஊடகத்தை கட்டியமைச்சு விடலாமா அன்றைக்கு என்னிட்ட கேட்டீங்க என்றால் என்னோட ஒரு சொல்லல இல்லை, அது அப்படி இல்லை. ஒரு காரணம். நன்றி 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 சாம். தங்கராஜான நல்ல ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. ஃபைனான்ஸ் அங்கே மெயின் பார்ட் பிளே பண்றது நீங்க சொல்ல வந்த காரணம் என்ன, ஒரு இல்லாட்டி ஊடகமே இல்லா பண்ணலாம், ஒரு மக்கள்கிட்ட முக்கியமான சக்தி இல்லா பண்ணலாம்னு சொல்றீங்க. மீண்டும் கதைப்போம், நிறைய சந்திப்போம். நிறைய ஆரம்பம் தான், ஒரு சின்ன விதையை தான் போட்டிருக்கோம். தண்ணி ஊற்றி வளர்ப்போம், மீண்டும் சந்திப்போம். டாக்டர் போய் நாங்க முடிவுக்கு வருவோமா? நன்றி. என்று சாரி, நிச்சயனால இன்னும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இன்னும் பயணம் செய்து கொண்டிருக்கிறதால அவரால் இணைந்து கொள்ள முடியவில்லை, மன்னிப்பு சொல்ல சொன்னார். அவர் மீண்டும் ஒரு முறை அவருடன் நாங்கள் கலந்துரையாடலாம். இன்று பயிற்சி பட்டறையிலிருந்து வெளியில் வந்து நம்முடன் இணைந்து கொண்டு இந்த நேரமும் பங்கு பற்றி நல்ல ஆலோசனைகளையும் நல்ல கருத்துக்களையும் வழங்கியதற்கும் அதில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நாங்கள் தமிழ் ஹெல்ப்லைன் சார்பில் இந்த அறிவியல் தகவல் அரங்கத்தின் நிகழ்ச்சியில் இணைந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு முறை நாங்கள் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி. எனக்கு ஒரு தளத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு தமிழ் ஹெல்ப்லைனுக்கு நன்றி. என்னடால் சில விஷயங்கள், சில தளங்கள் வருகின்ற பொழுதுதான் சில ஓப்பனாக கதைக்கலாம். இதில் நீங்கள் கேள்வி கேட்டு இந்த கருத்து பரிமாற்றம் செய்த உதவி கேட்கல, சில வழியில் வேறு ஒரு ஆங்கிளில் யோசிக்கவும் வரும். அப்படி சில இருந்தது. நல்ல அருமையான கேள்விகள், நல்ல அருமையான கலந்துரையாடல். நான் இப்போ நேரம் போட தெரியுப்பான் பார்க்கணும், 9 ஆயிடுச்சு. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு தமிழ் ஹெல்ப்லைனுக்கும் டாக்டர் புவி உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி.